நன்றி ஐயா. இனி கொஞ்சம் சிந்திக்கலாம், பேசலாம், சிரிக்கலாம். ஆம், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வந்துவிட்டது. பட்டிமன்றம். நம் பட்டிமன்றத்தின் நடுவர் பேராசிரியர் ஆர் பாலமுருகன் அவர்கள். ஆர் பாலமுருகன் அவர்கள் தூத்துக்குடி, பல்லடம் மற்றும் பெருந்துறையில் பேராசிரியராக பணியாற்றி தற்போது நமது செங்கலப்பாளையம் அறக்கட்டளையில் பேராசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறார். சிறப்பான அறிவும் அனுபவமும் நகைச்சுவை உணர்வும் நிறைந்தவர் பேராசிரியர் ஆர் பாலமுருகன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். நமது பட்டிமன்றத்தின் தலைப்பு, இன்றைய சூழலில் நமக்கு அதிகம் தேவைப்படுவது உடல் நலமா மனநலமா என்று. உடல் நலமே என்று வாதாட பேராசிரியர் பி சாந்தாமணி அவர்கள் பவானி, பேராசிரியர் சரவணன் அவர்கள் திருப்பூர். மனவளமே என்று சொல்ல பேராசிரியர் டி செந்தில்குமார் அவர்கள் பூலாம்பட்டி, பேராசிரியர் பி லீலாவதி அவர்கள் சென்னிமலை. தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து வைவித்த குருவின் அடி போற்றி, குருவே துணை. அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் சுருக்கமாக நம் அனைவரோடும் உடனிருந்து நம்மை வழிநடத்தி செல்வார்கள். ஒரு நிமிடம் அமைதியாக உங்களுடைய மூச்சு காற்றையை கவனிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிஷம் மட்டும் கண்கள் மூடி அமைதியாக உங்களுடைய சுவாசத்தையே கவனிங்க. அனைவரும் சேர்ந்து ஒரு 3 முறை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவோடு இருந்து இந்த வையகத்தை ஒரு 3 முறை மட்டும் வாழ்த்தலாம். என்னோடு சேர்ந்து வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். என்னடா வந்த உடனே உட்காந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடி மூச்சை கவனிங்க, அப்புறம் வாழ்க வளமுடன் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கலாம். நேரடியாக பேச ஆரம்பிக்கலாம். அப்படியே அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒன்றுனா பார்த்துட்டு டக்குன்னு வந்து உட்கார்ந்த உடனே கொஞ்சம் ப்ரீத்திங் டைம் வேணும் இல்லைங்களா? அதுக்காகத்தான், வேற ஒன்றும் இல்லை. சீக்கிரட்டையும் சொல்லிட்டேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எப்பொருளை, எச்செயலை, குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால், எப்பொருளை, எச்செயலை, குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால், அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்போக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும், இப்பெருமை இயல்போக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும், தப்பாது குரு
உயர்வு மதிப்போதம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாத குரு உயர்வு மதிப்போதம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். குருவருள் இன்றே திருவருள் இன்றே அப்படிம்பாங்க திருமூலரோட மகா வாக்கியத்தில் ஒன்று. ஸோ இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு காரணம் குருமகான் வேதாத்ரி மகரிஷி அவருடைய சுருக்கம் தான் நம்மை இங்கே எல்லாத்தையும் உட்கார வச்சுருக்குது. இதில் எனக்கு எந்த வித ஐயமும் இல்லை, உங்களுக்கும் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே ஒரே குடும்பம். பல்வேறு வகையில் சில கொள்கைகளில் மொழிகளில் இப்படி எல்லா வகையிலையும் ஒரு சில விஷயங்களாக மாறுபட்டு இருந்தாலும் வேதாத்திரியம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒரே குடும்பம் தான். ஸோ அந்த அடிப்படையில் வேதாத்திரிய குடும்பத்தை சார்ந்தவங்க அனைவரையும் உலக சமுதாய சேவா சங்கம், ஈரோடு மணவளக்கலை மன்றம் மண்டலம் மற்றும் செங்கரைப்பாளையம் அறிவுத்திருக்கோயில் மணவளக்கலை மன்றம் அறக்கட்டளையின் சார்பாக இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் அனைவரின் சார்பாகவும் அரங்காவலர்கள் சார்பாகவும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளமுடன். பாதி சார்ஜ் குறைந்த அதுக்குதான் நீங்க இருக்கிறீங்க சார்ஜ் ஏற்றுக்கிட்டேன் இல்லைங்களா? வாழ்க வளமுடன். எல்லாம் காலைல சாப்பிட்டு தான் வந்திருக்கீங்க. மத்தியானம் சாப்பாடுன்னு சொல்லி காலைல சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்னு கேட்கலாம். வேணும் பண்ணிடலாம், அவ்வளோதான். இன்னொரு தடவை சொல்லாங்களா? வாழ்க வளமுடன். எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு தான் கம்மியாக இருக்குது. சரி, பரவாயில்ல. வாழ்க வளமுடன். சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லியா நீ என்னையா வாழ்க வளமுடன் வாழ்க்கை இதுலேயே நேரத்துக்கு போய்க்கிடக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம். மைண்ட் வாய்ஸ் அப்பப்போ கேட்கும், அதை கேப்சர் பண்ணிட்டு நம்ம பேசணும். வாழ்க வளமுடன். இப்போ நமக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நாள், நல்ல நாள். ஜோதிடம் பார்க்க தெரிஞ்ச ஒருத்தர் முன்னாடி உட்காந்துருக்காரு, அப்படி இருக்கு நல்ல நாள் மாதிரி தெரியலையே அப்படின்னு அவர் யோசிப்பாரு. எல்லா நாளும் நல்ல நாள் தான், சரிங்களா? there is never a wrong time to do the right thing அப்படிம்பாங்க. நல்ல காரியத்தை செய்வதற்கு கெட்ட நேரம் என்பதே கிடையாது. ரொம்ப அற்புதமான ஒரு பிராவத்து இங்கிலீஷில் நான் எங்களுடைய முன்னாடி அலுவலகத்தில் ஒட்டியிருப்பாங்க கதவுல. there is never a wrong time to do the right thing. நல்ல காரியத்தை செய்வதற்கு கெட்ட நேரம் என்பதே கிடையாது. எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்க. அந்த அடிப்படையில் இது ஒரு நல்ல நாள் தான். ரெண்டாவது, இது இன்னும் கொஞ்சம் கூட சிறப்பாக சொல்றதுக்கு நமக்கு விடுதலை சுதந்திரம் கிடைத்த ஒரு நல்ல நாள், சரிங்களா? அங்கே டெல்லியிலையும் நம்மளுடைய சென்னையிலையும், சரிங்களா, பிரதமர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் கொடியேற்றி, அதே மாதிரி மாவட்டந்தோறும் எல்லா அலுவலகங்கள்லாம் கொடியேற்றி இப்போ சுதந்திரம் அப்படிங்கிறத நம்ம அருமையாக கொண்டாடிக்கிற ஒரு நல்ல நாளில் மகரிஷி அவருடைய நினைவு தினத்தை பிறந்த நாளை முன்னிட்டு, ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு, 116வது ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு நேற்று வச்சிருக்கலாம். நேற்று நிறைய பேர் ஆடியாருக்கு போகக்கூடிய ஷெடியூல் இருக்கிறதுனாலையும், ரெண்டாவது ப்ரோக்ராம் போகிறதுக்குனால இது வர முடியாமல் போயிடும். அதனால் ஸோ கொஞ்சம் சிந்தனை பண்ணி தான் இந்த சிந்தனைகள்லாம் யார் கொடுக்குறாங்கன்னா குரு தான் கொடுக்குறாரு, சரிங்களா? அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு இந்த சிந்தனையை நம்ம கொடுத்து இந்த அற்புதமான ஒரு நல்ல நாளில் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த நாள் குருவின் அருளாசி நாளும், நமது முன்னோருடைய அருளாசி நாளும், நம்முடைய தாய் தந்தையினுடைய அருளாசி நாளும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லாம் உள்ள இறைவர்களும் குருவர்களும் உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்வை முன்னெடுத்து வழிநடத்தி நமக்கு நிகழ்த்து தருமாக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க அருள் தந்தை அவர்களை மனதார வேண்டி இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி தருமாறு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் இப்பொழுது நிகழ்வு செல்கிறோம். இன்றைய சூழலில் நமக்கு அதிகமாக தேவைப்படுவது எதுக்காக தேவைப்படுவது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா? அந்த இடத்துல கொஞ்சம் பிளான், ஒரு சின்ன கோடு போடாமல் ஒரு பிளான் விட்டுட்டேன். தேவைப்படுதுன்னா எதுக்கு தேவைப்படுது? ஆரோக்கியமாக வாழ்வதற்கா, நிறைவாக வாழ்வதற்கா, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கா? இப்படி எந்த இதனாலும் நீ உங்களுக்கு என்ன வார்த்தை தோன்றோ அதை இடையில போட்டுக்கலாம். நமக்கு அதிகம் தேவைப்படுவதுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இன்றைய சூழலில் நமக்கு அமைதியாக வாழ்வதற்கு, நிறைவாக வாழ்வதற்கு, வளமாக வாழ்வதற்கு, எல்லா வகையிலும் திருப்தியாக வாழ்வதற்கு நமக்கு அதிகம் தேவைப்படுவது உடல் நலமா மனவளமா அப்படின்னு கேட்டா, இன்றைய சூழல்ல நமக்கு நிறைவாக வாழ்வதற்கு
தேவைப்படுவது அப்படின்னு கேட்டால் டவுட்டே கிடையாது. உடல் நலம் ப்ளஸ் மனவளம் ரெண்டும் சேர்ந்தாதான் நிறைவாக வாழ முடியும். அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? ஸோ ரெண்டும் சேர்ந்தாதான். அப்புறம் எதுக்கு பட்டிமன்றம்? அதுக்கு ஏன் 5 பேர் வந்து உட்காந்துருக்கீங்க? வேலை விட்டு இல்லையா? நேரம் போகலையா? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் அப்பப்போ பேசும்போது கொஞ்சம் கேட்கும். பேசாட்டாலும் நானே கூட சில நேரம் கற்பனையாக சொல்லிக்கிடுவேன், சரிங்களா? ஸோ ரெண்டு தானே தேவைப்படுது. ஆனால் அதில் ஒரு வார்த்தை பார்க்கணும். இது வந்து ஆலியாரில் போட்டிருந்த அந்த வேர்டிங், சரிங்களா? மிகவும் தேவைப்படுவது, அதிகம் தேவைப்படுவது அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா தாமோதரன் ஐயா வந்து நம்மளுடைய பேராசிரியர்களுக்கு டைரக்டராக இருக்கிறார். ஸ்மார்ட் இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் புத்தாக்கம் மற்றும் அவனுடைய புதுசாக ஆசிரியர்களை கொண்டு வருவதற்காக ஒரு இயக்குனர் இருக்குது. அவர் ரொம்ப அற்புதமாக அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டு செய்வாங்க. ஸோ அந்த அடிப்படையில் எது தேவைன்னா உடல் நலமும் தேவை, மனநலமும் தேவை. ஆனால் இதில் ரெண்டில் எது அதிகம் தேவை? அது இப்போ உள்ள ட்ரெண்டில், இப்போ உள்ள சூழ்நிலையில், இல்லைங்களா? இப்போ இருக்கக்கூடிய பரபரப்பான வாழ்க்கை சூழ்நிலையில் நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படுவது எது? உடல் நலமா அல்லது மனவளமா? இப்போ எல்லா கையிலையும் ஒன்று இருக்கும், செல்ஃபோன் ஒன்று இருக்கா, இல்லைங்களா? நாங்கள் அவன் கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ அதில் வந்து பேட்டரியில் சார்ஜ் இருக்கிறது முக்கியமா அல்லது நெட்வொர்க்கு ரீசார்ஜ் இருக்கிறது முக்கியமா அப்படின்னு கேட்டால் எதை சொல்லுவீங்க? பேட்டரியில் சார்ஜ் இருக்கிறது முக்கியமா, நெட்வொர்க்கு நீ ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறது முக்கியமா? எதை சொல்லுவீங்க? பேட்டரியில் சார்ஜ் போச்சுனாலும் யூஸ் பண்ண முடியாது, நெட்வொர்க்கு சுத்தமாக கிடைக்காட்டாலும் ரீசார்ஜ் பண்ண மறந்துட்டாலும் சார்ஜ் ப்ளஸ் ரீசார்ஜ் எது முக்கியம்? இப்போ என்னைய விட இவங்களுக்கு தான். இப்போ நான் வந்து நினச்சிக்கிறேன் நடுவில் நின்று வேடிக்கை பார்க்குற வேலை மட்டும்தான். கடைசியில் அந்த சுட்டத்தை வச்சுட்டு செய்ய போகிறோம், இல்லைங்களா? தீர்ப்புங்கிறதுல நம்ம சில விஷயங்களை ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இதில் பேட்டரி முக்கியமா நெட்வொர்க் முக்கியமா அப்படின்னு கேட்டால் எவ்வளோ சிரமமான விஷயம். அதான் பேராசிரியர் மகரிஷி அவர்களை கொடுக்கக்கூடிய ஒரு சார்ஜ் இருக்குது எல்லாத்தையும். அந்த சார்ஜ் வச்சு என்ன செய்வாங்க, நாங்கள் வந்து அதை ப்ரூவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்கிறதுக்காக 4 பேராசிரியர்கள் மத்தியில். ஸோ உடல் நலமே என்று சொல்வதற்கு பேராசிரியர் பி. சாந்தாமணி அம்மா அவர்கள் பவானியிலிருந்து. அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் முதல்ல அறிமுகப்படுத்திடுறேன். பிஏ யோகா, நம்மளுடைய யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற படிப்பில் பிஏ முடிச்சிருக்காங்க. எம்எஸ்சி முடிச்சிருக்கிறாங்க. 16 வருட காலம் அனுபவம். இதில் மிக சிறப்பான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மனவளக்கலையில் நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கேன், அதை மென்ஷன் பண்ணலை. ஸோ மிக சிறப்பான சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுறுசுறுப்பாக இந்த தேனி பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ 4 பேருமே அப்படி தான். தேனி எப்படி இருக்க நேரத்தில் உட்காந்து பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தூங்குற நேரம் தவிர இப்போ இந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா மைக்கு முன்னாடி அல்லது ஆசிரியர் மாணவருக்கு முன்னாடி பொதுமக்கள் முன்னாடி என்ன செஞ்சுருப்பாங்கன்னு கேட்குறீங்களா? பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மிக சிறப்பாக சேவையாற்றி கொண்டிருக்கிற பேராசிரியர் பி. சாந்தாமணி அம்மா அவர்களே உங்கள் அனைவரும் சார்பாக வாழ்க்கை வளமுடன் என்று வாழ்த்து வரவேற்கிறோம். அதே மாதிரி அதே டீமில் பேராசிரியர் கோ. சரவணன் ஐயா அவர்கள் திருப்பூர்லேருந்து நமக்கு வருகை தந்திருக்கிறாங்க. 18 வருட காலம் அனுபவம். அவர் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் இளையவர், சரிங்களா? நம்ம எல்லாரையும் விட பேச்சில், செயலில், ஆர்வத்தில், அக்கறையில், சரிங்களா, சொல்லக்கூடிய விதத்தில் அந்த மாதிரி அட்வான்ஸ் டிப்ளமோ நம்ம இதில் முடிச்சிருக்கிறாங்க. மனவளக்கலை பயிற்சிகளை ஹிந்திலேயும் சொல்லிக் கொடுப்பாங்க. யாராவது ஹிந்தி தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா சொல்லுங்கள், உடனே போய் என்ன செய்யலாம்னு கேட்குறீங்களா? பயிற்சி சொல்லி கொடுத்துடலாம், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக இல்லை உடல் நலம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா உடல் நலமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியம் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்றதுக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த டீமில் மனவளமே அப்படிங்கிறதுல பேசுறதுக்கு பேராசிரியர் லீலாவதி அம்மா அவர்கள். அவங்க அட்வான்ஸ் டிப்ளமோ நம்மளுடைய பயிற்சியில் முடிச்சிருக்கிறாங்க. அதாவது எம்ஏ கீழ்கொள்ள படிப்பு, 27 ஆண்டு காலம் சர்வீஸு, ஞானாசிரியர் விருது 2025 வாங்கியிருக்கிறாங்க. ஆலியாரில் மிக சிறப்பாக அந்த ஆன்லைன் மூலமாக நடக்கக்கூடிய பயிற்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேரலையில் நீங்கள் பார்க்கலாம். 11 மணிக்கு சாயந்தரம் இந்த மாதிரி நடக்கும், அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. மிக சிறப்பாக இதை பற்றி நிறைய சொல்லலாம் ஒவ்வொருத்தரையும் பற்றி, ஆனால் நேரம் அப்படிங்கிறது வேணும் இல்லைங்களா? அதனால் நம்ம வந்து சுருக்கமாக சொல்லி முடிக்கிறோம். அப்புறம் பேராசிரியர் செந்தில்குமார் துரைசாமி ஐயா அவர்கள் கூடாம்பட்டி எடப்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திலேருந்து வராங்க. பிஏ முடிச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய இதில் பிஏ தமிழ், பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி டிப்ளமோ இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் நம்மளுடைய படிப்பில் யோகா ஆசிரியராகவே இப்போ சர்வீஸ் பண்ணியிருக்கேன். எங்களை மாதிரி ஒரு
ஒரு பள்ளியில், அதே மாதிரி வானொலியில் பேச்சாளர் இருக்காங்க. அதே மாதிரி நல்லா அருமையாக கதை சொல்லுவாங்க. கதை விடுவாங்கன்னு சொல்லலை, கதை சொல்லுவாங்க. சரிங்களா? குழந்தைகளுக்கெல்லாம் படிக்கிற மாதிரி, அதே மாதிரி நமக்கும் படிக்கிற மாதிரி 20 ஆண்டு காலம் வேதாத்திரியம் சேவையில் இருக்கிறாங்க. கூடாம்பட்டி மன்ற பொறுப்பாசிரியராகவும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருக்குறள் மந்திர கதைகள் அப்படிங்கிற புத்தகம் 2 புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. வேணும்னா நீங்கள் அவர் சொன்னீங்கன்னா அனுப்பியிருப்பார். வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக இந்த இங்கே அமர்த்தக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் அனைவரையும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் செங்கரைப்பாளையம் மனவளக்கலை மன்ற மரக்கலையின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் சார்பாகவும் வாழ்க வளமுடன் வாழ்த்து வரவேற்கிறோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ நான் ஏற்கனவே டைமும் ரொம்ப இல்லை, அதனால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த இதே போதும் என்னோட இன்ட்ரோடக்ஷனில். செல்ஃபோனில் எது முக்கியம், பேட்டரி முக்கியமா, நெட்வொர்க் முக்கியமா அப்படிங்கிறதே என்னுடைய முகவுரையாக, சரிங்களா, துவக்க உரையாக நான் வச்சுக்கிறேன். இதில் பேட்டரி தான் ரொம்ப முக்கியம். என்னதான் நெட்வொர்க் இருந்தாலும் பேட்டரி இல்லாமல் எந்த இதுவும் வேலை செய்யாது. அதான் உடல் நலமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத தன்னுடைய சிறப்பான கணீர் குரலால் நமக்கு பேச வருகிறாங்க பேராசிரியர் சாந்தாமணி அவர்கள் பவானியிலிருந்து. உங்கள் அனைவரும் சார்பாக வாழ்க வளமுடன் வாழ்த்து வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். அப்பப்போ கை தட்டலாம். வாழ்க வளமுடன் தான் சொல்லணும்ல, இப்போ இல்லை, பேசும்போது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அற்புதமான ஒரு நல்ல தினத்திலே ஒரு அருமையான பட்டிமன்ற நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுத்த செங்கரைப்பாளையம் அறிவித்திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் நிர்வாக பொறுப்பாளர்களுக்கும், மேலும் இந்த பட்டிமன்ற நிகழ்வில் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து நடுவராக வீற்றிருக்கும் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும், சபையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். அந்த பெல் ஏற்பாடு பண்ணாலும் முதல்ல உங்களுக்கு 10 நிமிஷம் ஆகும்போது வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் நிறுத்து தயாராகிக்கணும். அப்புறம் 12வது நிமிஷம் ஆகும்போது வாழ்க வளமுடன் வாழ்வுடன் 2 தடவை சொல்லுவேன். அப்புறம் 3வது எப்போ சொல்லுவீங்கன்னு கேட்காதீங்க. அப்போ நீங்கள் உட்கார்ந்துடணும். வாழ்க வளமுடன். பெல் ஏற்பாடு பண்ணதுனால இந்த ஏற்பாடு. சரி, அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எல்லாம் நல்லா இருக்கீங்களாங்கம்மா? ஐயா நல்லா இருக்கீங்களா? நடுவர் ஐயா சௌக்கியமா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இவங்க தான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையா? சத்தம் இல்லையா? சரி, ஏன் இப்படி கேட்குறோம் அப்படின்னா, இது நம்மளுடைய ஒரு பண்பாடு. இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்க வச்சுங்க, நம்ம எப்படி கேட்குறோம்? வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? வீட்டெல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? இதுதான் நம்மளுடைய பண்பாடு. ஏன் அப்படி கேட்கறது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன அர்த்தங்க? உடம்பு நல்லா இருக்குதா அப்படிதான் நான் கேட்குறேன். மனசு நல்லா இருக்கான்னு கேட்கறதே இல்லை. மனசுக்கு ஒரு விசாரிப்பே தேவையில்லைங்க. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதுறவங்களுக்குலாம் தெரியும். எப்படி தொடங்குவோம்? நலம் நலமறிய ஆவல். ஏன்? உடம்பு நல்லா இருந்தாவே மனசு நல்லா இருக்கும். அப்ப உடல் நலனே உள்ளத்து நலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அப்ப இன்னைக்கோட தலைப்பு என்னங்க? இன்றைய சூழலில் நமக்கு அதிகம் தேவைப்படுவது உடல் நலமா மனவளமா? இதுல உடல் நலமே அப்படிங்கிற தலைப்புல தான் நான் பேச வந்திருக்கேன். சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல உடம்பு நம்ம எப்படி கெடுத்து வச்சிருக்கிறோங்க? ஐயா ஏற்கனவே சொன்னாரு, இன்னைக்கு போன் இல்லாதவங்க யாருமே இல்லை. பிறந்த குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கெல்லாம் போன்லயே மூழ்கிட்டோம். இப்போ பெண்களுக்கெல்லாம் சொல்லவே வேணாம். வீட்டில் பல்லு தேய்க்கிறதுல இருந்து பாத்திரம் தேய்க்கிற வரைக்கும் மிஷின் வந்துருச்சு. அப்போ எல்லாமே இன்னைக்கு அரைக்கிறது, குத்துறது, துவைக்கிறதுக்கெல்லாம் மிஷின் வரங்காட்டி உடம்பு கெட்டு போச்சு, உடல் நலன் கெட்டு போச்சு. அப்போ இதனால என்னாச்சுங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில உடம்பை நல்லா வச்சுக்கணும். அதற்காக தான் நம்ம உடல் நலத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சரி, ஏன் நாம உடம்பு நல்லா வச்சிருக்கணும்? ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை நான் அனுபவிக்கணும். இப்ப மனிதன் பிறந்த மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக தாங்க. இப்ப நான் நடுவரைய வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கேன். பையன் என்னை பார்த்தோன்னா, அம்மா வாங்க வாங்க இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க அப்படி எனக்கு ஸ்வீட் கொடுத்தாருன்னா, நான் அந்த ஸ்வீட் நான் சாப்பிடணும் அப்படின்னா என் உடம்புல சுகர் இல்லாம இருக்கணும் இல்லை, என் உடம்புல கொலஸ்ட்ரால் இல்லாம இருக்கணும் இல்லை. இப்ப சாதாரண ஒரு ஸ்வீட் சாப்பிட்றது கூட என்னுடைய உடம்பு நல்லா இருக்கும். புரிஞ்சுதுங்களா ஐயா? அந்த காலத்துல அதாவது சுவை பார்த்து சாப்பிட்டோம். ஆனா இந்த காலத்துல சுகர் பார்த்து சாப்பிட்றோம்.
ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, போய் டைரக்டா டீ போட முடியாது. வரவங்களை கேட்போம், ஏங்க சுகர் போடலாமா, இல்லை பாதி சுகரா, இல்லை வெள்ளை சக்கரை போடலாமா, கருப்பட்டி போட்டு டீ வைக்கட்டுமா, நாட்டு சக்கரை போட்டு டீ வைக்கட்டுமா? ஏன்னு கேட்டீங்கன்னா உடம்பு அவங்க எப்படி வச்சிருக்கிறதுன்னு தெரியல. அப்ப இந்த அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல நமக்கு அதிகம் தேவைப்படுது உடல் நலந்தாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுவர் அப்படிங்கிற உடம்பு, இந்த உடம்பு நல்லா இருந்தா தான் நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஆனா அந்த பக்கம் 2 பேர் உட்கார்ந்து பேசுறதுக்கு வந்திருக்கிறாங்க மனசு விதி. அவங்க என்ன தெரியுங்களா சொல்ல வராங்க, எனக்கு சுவரெல்லாம் தேவையில்லைங்க, நான் காத்துலயே படம் வரையுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உட்கார்ந்து பேச வந்திருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன பேசுறாங்களோ, பேசிட்டோம். இவங்க பேசுற வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு வடிவேல் பட காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். அப்ப உடம்பு நல்லா வச்சுக்காம எப்படி மனசு நல்லா வச்சுக்க முடியும்? இப்ப பாத்தீங்கன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு 100 ஏக்கராவில் சொத்து பத்தெல்லாம் இருக்குதுங்க, 100 கோடி ரூபாய் பணம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறேன் பேங்க்ல. ஆனா நான் படுத்து படுக்கையா இருக்கிறேன், என்ன பிரயோஜனங்க? அதை அனுபவிக்க முடியுமா? உடம்புல தெம்பு இருந்தா தான் மனசுல தெளிவு வரும். அப்போ உடம்பு நல்லா வச்சுக்கிட்டா தான் நான் அதெல்லாம் அனுபவிக்க முடியும். உங்களுக்கு எல்லாம் தெரியுங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ், அதாவது ஆப்பிள் கம்பெனியோட ஓனர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட தொழில கொடி கட்டி பறந்தார், கோடி கோடிய பணத்தை குவிச்சார். அப்ப இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் வெற்றி அப்படின்னு நினைச்சாராம். ஆனால் நான் இன்று நினைக்கிறேன், நான் வாழ்க்கையில் தோற்று போய்விட்டேன். ஏனென்றால் நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எடுத்த முயற்சி பாதி முயற்சியாவது என்னை உடம்ப பாதுகாக்கிறதுக்கு எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு படுத்து படுக்கையா இருக்கிறப்ப அந்த வார்த்தையை சொல்றார். கடைசி சொல்றாங்க, மரண படுக்கையில் இருக்கிறப்ப எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் முயற்சி செஞ்சு இந்த உடம்பை நல்லா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டார். அவர் சாகரப்ப அவருக்கு வயசு 55. அவருக்கு வந்த நோய் கணையப்புற்று நோய், கேன்சர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நடுவரையா இப்ப சமையல் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு தான் தூங்குவோம். நம்ம வெள்ளாமை சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, 4 மாசத்துக்கு தான் தூங்குவோம். படிப்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, 1 வருஷத்துக்கு தான் தூங்குவோம். ஆனா அந்த உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, வாழ்நாள் பூரா தூங்குவோம். இப்ப சமையல் சரியாட்டி வெளியில போய் ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்ப வீட்டுல அந்த நாட்டுல வெள்ளாமை சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த போகம் போயிடுச்சு, அடுத்த போகம் சரி பண்ணிக்கலாம். இந்த உடம்பு கெட்டு போச்சுன்னா வாழ்நாள் பூரா தூங்குவோம். அப்ப அந்த உடம்பு நம்ம எப்படி வச்சுக்கணுங்க? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருமூலரோட பாடலுங்க. அதாவது உள்ளம் பெருங்கோயில் ஊனொடுங்கோ ஆலயம், வள்ளல் பிராணருக்கு வாய் கோபுரம் வாசல். இந்த உடம்பு ஒரு ஆலயம், இந்த உடம்பு தான் ஒரு கோயில். இப்ப கோயில் நல்லா இருந்தா தான் உள்ள இருக்கக்கூடிய ஆண்டவனுக்கு அச்சரி ஆராதனைகள் நடக்கும். கோயில் நல்லா இல்லைன்னா அங்க யாராவது சாமி கூட வருவாங்களா? அதே போல இந்த உடம்பு குப்பையா வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சீவன் என்கின்ற சிவனுக்கு யாருக்கு அர்ச்சனை பண்ண முடியும்? அப்பா உடம்பு குப்பையா வச்சுக்கிட்டா மனசுல தெளிவு வராதுங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா திருமூலரோட இன்னொரு பாடல், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருனாங்க, இந்த உடம்பு இருந்தா தான் அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கும், உயிர் இருந்தா தான் அப்புறம் மனம் இருக்கும். அப்ப இவங்க டைரக்டா மனம் மட்டும் வேணும்னா உடம்புக்கு எடுத்துட்டு எப்படிங்க மனம் இருக்கும்? அப்ப இந்த உயிரை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு வாகனம் தான் இந்த உடம்பு. இப்ப நானே பவானியிலிருந்து இங்க சங்கரப்பாளையம் கார்ல வரேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் கார்ல வரணும்னா நான் என்ன பண்ணணும், என் காருக்கு நைட்டே பெட்ரோல்லாம் போட்டு அதை நல்ல மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா அப்பதான் டைமுக்கு வந்து நான் ரீச் ஆக முடியும். இந்த 1 மணி நேர பயணத்துக்கு என்னுடைய வாகனம் நல்லா இருக்கணும், அதை நல்லா பராமரிச்சு வச்சிருக்கணும். நடுவரையா 120 ஆண்டு கால வாழ்க்கை பயணம், இதற்கு என்னுடைய இந்த உடம்பை எப்படி வச்சுக்கணும் நினைச்சு பாருங்க. இந்த பிறவி பெருங்கடலை இந்த உடலை கொண்டுதான் நீந்த வேண்டும். இந்த உடம்பு நல்லா வச்சுக்காட்டின்னு வச்சுக்கோங்க, டைட்டானிக் கப்பல் மாதிரி வாழ்க்கை பாதியிலையும் மூழ்கி போயிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த உடம்பு எப்படி வேணா இருந்தா பரவாயில்ல, எனக்கு மனசுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க வந்து பாத்தீங்களா. அப்ப உடம்பு நல்லா இருந்தா தான் மனசுல இருக்கிறத பேசுறதுக்கு இங்க வர முடியும். இப்ப அந்த பக்கம் 2 பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு காலையில வழியில வழியமா காலையில எந்திரிச்சோட கால் வலிக்குதுங்க, இங்க வர முடியுமா? மனசுல ஆசை இருக்கும், போய் பட்டிமன்றங்களோட சிறப்பா பேசணும் அப்படின்னு ஆசையெல்லாம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு இந்த உடம்பு ஒத்துழைச்சுங்காட்டி தான் மனசை பத்தி பேசுவதற்கு இந்த உடம்புங்களுக்கு ஒத்துழைச்சாதான் இங்க வந்து நின்று பேச முடியுங்க. சரி நடுவரையா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில
அதிகமா உடலை சார்ந்த பிரச்சனைக்காக டாக்டர் போறாங்களா, மனம் சார்ந்த பிரச்சனைக்காக டாக்டர் போறாங்களா? மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது அதிகமா போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா பார்ட்ஸ்க்கும் ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க. எல்லா ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க. கண்ணுக்கு தனியா, காலுக்கு தனியா, மூக்குக்கு தனியா, தனித்தனியா கழட்டி கொடுத்துடலாம் போல. எல்லாம் சிறப்பு நிபுணர்கள் வந்துட்டாங்க. அப்போ ஒரு சிலர் என்ன பண்றாங்க, எனக்கு மனசு சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோதத்துவ டாக்டர் போறாங்க. அந்த டாக்டர் கூட என்ன தெரியுங்களா சொல்றாரு, எப்பா நீ கொஞ்சம் வாக்கிங் போப்பா, கொஞ்சம் அங்கங்க இந்த மாதிரி யோகா சென்டர்லாம் இருக்குது, அங்க போய் கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணு, நீ உடம்ப சரி பண்ணினியாவா மனசு தானா சரியாயிரும். மனசுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியா வைத்தியம் தேவையில்லைன்னு அவர் சொல்றாரு. அவருக்கு தெரியுது. ஆனா இந்த மனசுதான் முக்கியம்னு சொல்றதுக்கு இங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னத சொல்றதுங்க. இப்ப பாரதியார் பாத்தீங்கன்னா ஒரு புதிய ஆத்திச்சூடியில ஒண்ணு சொல்லியிருக்கிறார், உடலினை உறுதி செய். அதாவது காயமே இது மெய்யடா, அதில் கண்ணும் கருத்தும் வெய்யடா, நோயும் நொடியும் இன்றி நுட்பமாக உயிடா அப்படிங்கிறார். இந்த உடம்பதாங்க பேஸ் பண்ணோம். இதை நம்ம கெடுத்துட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. விசையுறு வந்தனை போல் உள்ள மேவியபடி செல்லும் உடலினை கேட்டேன். இந்த உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கறாரு பாரதியார். ஒரு பந்தத்துக்கு அடிச்சீங்கன்னா அதே இடத்துல திரும்ப மேல எழுப்பி வரும். அந்த மாதிரி உடல் கேட்கிறார். அதே போல நல்லதோறு வீணே செய்தி அதை நயம்பட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி. இந்த உடம்புங்கிறது ஒரு வீணை. ஒரு வீணை போய் குப்பையில போட்டு அது எப்படிங்க இருக்கு, அதோட மதிப்பு தெரியாம, அந்த மாதிரி இந்த உடம்போட மதிப்பு தெரியாம நம்ம கெடுத்துக்கிறதுக்கு சமங்கிறாங்க. இப்ப வீணை இருந்துச்சுன்னா அதை அழகா மீட்டிக்கிட்டே என்ன வருங்க, இசை வரும். 7 ஸ்வரங்களை மீட்டலாம். இல்ல எனக்கு உடம்பெல்லாம் வேண்டாம், மனசு தான் வேணா, 7 எழுதி விட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நடுவரையா, இப்போ ஒரு வண்டி அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த வண்டியில டிரைவர் மாதிரி தான் மனசு, அந்த வண்டியில இன்ஜின் தான் அந்த உடம்பு. இன்ஜினே இல்லாம ஓட்டுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. பார்க்கலாம் வண்டி எப்படி ஆச்சரியமா இருக்குது. அப்படி ஒரு வண்டி இருக்குதா? ஆமாங்க ஐயா. ஐயா அப்படி வண்டி, அதாவது பெட்ரோலே போட வேண்டியதில்லை போல இருக்கு. ஓகேங்கய்யா. அடுத்தது திருக்குறளுங்க, உடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றி உடலோடு உயிர் இடை நட்பு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கோழி இருக்குது, கோழி முட்டை போட்ட உடனே அதுல இருந்து குஞ்சு வந்துருங்களா? வராது. அதற்காக ஒரு 25 நாள் என்ன பண்ணணும், அதை பத்திரமா பாதுகாத்து கோழி அது மேல படுத்து அடக்காத்தா தான் அதுல இருக்கிற குஞ்சு வெளியே வரும். அதே போல இந்த உடம்புல இருக்கக்கூடிய உயிர் வெளியேற வரைக்கும் இந்த உடம்பு எப்படி வச்சுக்கணும், ஒரு கோழி முட்டையாட்ட பத்திரமா பாதுகாத்துக்கணும். அப்ப கோழி முட்டை கூட இடையில உடஞ்சிச்சு வச்சுங்க, ஆம்லெட் ஆப்பாயில் கூட சாப்பிடலாம். இது வெறும் கூட எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. இப்ப பாருங்க, கடைசியா நம்ம வேதாந்திரி மகரிஷி உடலை பற்றி என்ன சொல்றான்னா, விடைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறுவேன், நினைவாய் உடல் எடுத்தேன், நிலமீது விழுந்து பின்னே எனை மறந்தேன் என்ற வினை மறந்தேன், இறைவா உனை மறந்தேன், ஆனால் என் உள்ளிருந்து என்னை மீட்டுங்கிறாரு. இப்ப மகான் என்ன சொல்றாருங்க, இந்த உடம்பு எடுத்து வந்தது என்னுடைய பதிவுகளை கழிப்பதற்காக தான்ப்பா. இது நம்ம வந்த பின்னாடி இங்க இருக்கிற கண்டதே காட்சி கொண்டதே உடம்பு மயங்கி எல்லாம் மறந்துட்டு உடம்பு மீன் அடிச்சிட்டேன். அப்ப எப்படி என்னுடைய பிறவி கடையில கடக்க முடியுங்கிறாரு. சரி ஐயா, இப்ப அன்பர் ஒருத்தர் மன்றத்துக்கு பயிற்சி எடுத்து வர்றாரு. நீங்க வந்தாலும் உடற்பயிற்சி சொல்லி கொடுப்பீங்களா, தவ பயிற்சி சொல்லி தருவீங்களா? நான் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச எல்லாருக்கும் உடற்பயிற்சி தான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குறோம். எனக்கு 90%ல எனக்கு வந்த மக்கள் எல்லாமே கையில வலிக்குது, காலில் வலிக்குது, முட்டியில வலிக்குது, இப்படிதான் சொல்றாங்க. தவிர எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்ல ரொம்ப கம்மி தான். அது 1-2 பேர் இருக்கலாம். இறைவனை அடையணும், நான் குருவை உணரணும் அப்படின்னு சொல்றவங்களாம் நினைச்சு எனக்கு தேடி பார்த்தா ஒருத்தர் கூட அப்படி கணக்கு தெரியல. இங்க யாராவது இருக்கீங்களான்னு தெரியல. நம்மளும் இங்க வந்தவங்க எல்லாருமே மேக்சிமம் அப்படி தான் வந்திருப்போம், கை கால் பிரச்சனைக்கு தான் வந்திருப்போம். அப்ப மகானே பாருங்க, முதல்ல உடற்பயிற்சி கத்துக் கொடு. ஏன்னா 1/2 மணி நேரம் உட்கார்ந்து தவம் பண்றதுக்கு உனக்கு கை வலிக்கூடாது, இடுப்பு வலிக்கூடாது, கால் வலிக்கூடாது. அப்ப நீ மனசை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கூட உடம்பு ஒத்துழைக்கணும். இல்லைன்னு வச்சுங்க, தவம் பண்ணா தவம் வருமா, தலைவலி வருமா? தலைவலி தான் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தவம் பண்ணோம், சங்கல்பம்னு ஒண்ணு சொன்னாங்களா, தவ முடிவுல வேண்டுதல், சங்கல்பம் பண்ணி வேண்டுதல். முதல்ல என்ன கேட்கிறான், உடல் நலம் நீலாயுள். மகரிஷி என்ன கேட்கிறாரு, முதல்ல நல்ல உடல் வேணும். எதற்காக? நீண்டாயுள் வாழணும். எதற்காக? என்னுடைய பதிவெல்லாம் கழிச்சு கொண்டு இந்த வாழும் காலத்திலேயே நான் என்ன பண்ணணுங்க, அந்த இறைநிலை உணர்வை அடைய வேண்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, தொண்டாற்றி இன்பம் காண்போம். இன்னைக்கு மகரிஷியோட அற்புதமான ஒரு வார்த்தை. இப்ப நம்ம தொண்டு அப்படின்னா, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இந்த மனவளக்கலை இன்னொரு இடத்துக்கு போய் பயிற்சி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு என்னோட உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகவே முடியும். பாருங்க, போன 2 மாசம் நான் அந்த பக்கம் வந்துட்டு இருக்கிற அந்த லீலாவதியமா ஒவ்வொரு காலேஜா ஒவ்வொரு ஸ்கூல்ல ஓடி ஓடி போய் சர்வீஸ் பண்றாங்க. அப்போ உடம்பு நல்லா இருக்கும் காட்டி தான் நான் போய் பயிற்சி கொடுக்க முடியுதுங்க. அப்ப என்னுடைய உடல் ஆரோக்கியம் தான், உடல் ஆரோக்கியம் தான் மனம் ஆரோக்கியமா இருக்கும்.
ஏன் உடல் நலமாக இருக்குன்னா, நான் உழைக்க வேண்டும், உழைத்தால் தான் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும். இந்திய ஒரே ஒரு கவி, 1 வயதில் எழுந்து நின்றால் வெற்றி, 15 வயதில் நன்றாக படித்தால் வெற்றி, 25 வயதில் நல்ல வேலை கிடைத்தால் வெற்றி, 30 வயதில் வாழ்க்கை துணை கிடைத்தால் வெற்றி, 40 வயதில் நல்ல குழந்தை செல்வங்கள் கிடைத்தால் வெற்றி, 50 வயது வரை நான் ஹாஸ்பிட்டல் போகாமல் இருந்தாலே வெற்றி, 60 வயதில் நான் ஆரோக்கியமாக இருந்தாலே வெற்றி, 70 வயதில் எவர் உதவி வாழ்ந்தாலே வெற்றி, 80 வயதில் எழுந்து தானாக நின்றாலே வெற்றி, 90 வயதில் எவருக்கும் பாரம் இல்லாமல் வாழ்ந்தாலே வெற்றி, 100 வயதில் இலை உதிர்வது போல, பறவை பறப்பது போல இந்த உடலில் இருந்து உயிர் பிரிவதுதான் வெற்றி மேல் வெற்றி. அதுவரைக்கும் என்னுடைய உடலை நன்றாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே இன்றைய சூழல் மட்டுமல்ல, என்றைக்குமே நமக்கு அதிகமாக தேவைப்படுவது உடல் நலமே, உடல் நலமே என்று கூறி உங்கள் சார்பாகவும் என் அணி சார்பாகவும் நடுவரையவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உடல் நலம் தான் ரொம்ப முக்கியம் சொல்லி தீர்ப்பளிக்குமாறு பண்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க்கோளமுடன் எப்படி இருந்தது அவங்க ஸ்பீச் அப்படிங்கிறத நீங்க இன்னொரு தடவை சொல்லலாமா? உங்களுடைய செய்கையினால எப்படி இருந்தீங்க? நன்றி. வாடும் பயிருக்கு நீர் வேண்டும் இல்லைங்களா? நன்றாக செயல்படுவதற்கு பாராட்ட வேண்டும். சரிங்களா? எல்லா ஜீவன் ராசிகளும் குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்புறது பாராட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ரைட், அதனால தான் உங்களுக்கு திரும்ப ஒரு தடவை சொல்ல சொன்னேன் உங்களுடைய உணர்வுகளை. ரைட், மிக சிறப்பாக அற்புதமாக சுவர் இருந்தாலும் சித்திரம் வர முடியும். காற்றுல எப்படிங்க வரைவீங்க தெரியல, கேட்குறேங்க அருமையா. அதே மாதிரி இப்போ அவங்க 2 பேரும் வீட்டிலேருந்து கிளம்பி தான் நம்மளும் கிளம்பி வந்தோம் இல்லைங்களா? எப்படி பல் வலியோட, தலைவலியோட, முட்டியில் வலியோட, இடுப்பு வலியோட அப்படியே கிளம்பி வந்தோம். அப்படி எல்லாரும் சைலண்டாக இருக்கிறது அப்படி தான் வந்திருப்பீங்க போல இருக்கு. அப்படி எல்லாரும் இருக்கீங்களா? அப்படி இருந்தாங்க வந்திருப்போமா? பட்டிமன்றம் அது கெட்டிமன்றம் அது என்னையா இருக்கு? நாங்கள் பல் வலியே தாங்க முடியல. ஒருத்தர் சொன்னாரா, இந்த பல் வலி மாதிரி மோசமான உலகத்திலே கிடையாது. அப்போ முட்டி வலி பரவாயில்லையா? முட்டி வலிக்காரு கேட்காரு, உனக்கு வந்ததையா தெரியும், பல் வலி தான். முட்டி வலி பரவாயில்லையா? ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியல, கண் வலி இருப்பாங்க உலகத்திலே ரொம்ப மோசங்க அப்படிங்கிறது. அப்போ இடுப்பு வலிக்காரு கேட்காரு, அப்போ இடுப்பு வலின்னா பரவாயில்லையா? அப்போ எந்த வலி இருந்தாலும் ஏதாவது செய்ய முடியுமா? எவ்வளவு திறமை, எவ்வளவு விருதுகள் வாங்கியிருந்தாலும், எவ்வளவு படிப்பு படிச்சிருந்தாலும், எவ்வளோ அறிவு இருந்தாலும் ஒருத்தரால் செயல்பட முடியுமா? நான் கேட்கல, சாந்தாமியமாக கேட்குறாங்க. இப்படிலாம் கேட்டாங்கன்னு கேட்கக்கூடாது, அப்படி தான் கேட்டாங்க. சரிங்களா? ஸோ நிறைய உதாரணங்கள். உன்னுடம்பு ஆலயம், உடம்பினை உறுதி செய், விசையுறு பந்தினை போல உள்ளம் வேண்டியபடி சொல்லும் செல்லும் உடல் கேட்டேன். விசையுறு பந்தினை எப்படிமா போட்டால் நிற்காது, போய்கிட்டே இருக்கும். சோத்திர போட்டால் திரும்பி வரும். அந்த மாதிரி எனர்ஜியாக இருக்குன்னா விசையுறு பந்து அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி உடம்பு இருக்கணும். இருந்தால் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அதிகமாக தேவைப்படுவது உடல் நலமே அப்படிங்கிறத சொல்லி அமர்ந்திருக்கிறாங்க பேராசிரியர் சாந்தாமணி அம்மா அவர்களை நம் அனைவரும் சார்பாக வாழ்க்கோளமுடன் என்று வாழ்த்தி இப்பொழுது இந்த நிகழ்வுக்கு பதில் சொல்லும் விதமாக பேராசிரியர் செந்தில்குமார் துரைசாமி ஐயா அவர்கள், சுவர் இல்லாமல் எங்களால் சித்திரம் வர முடியும், எந்த வழி இருந்தாலும் எங்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்ல வர்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாழ்க்கை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க உருவேற்றின. அவையில் வீட்டிற்கும் சான்றோர் பெருமக்களுக்கும், அவையின் நடுநாயகமாக வீட்டிற்கும் நடுவர் அவர்களுக்கும், சக பேச்சாளர்களுக்கும் எனது வணக்கத்தை சொல்லி எனது உரையை துவக்குகிறேன். அன்பானவர்களே, அம்மா பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். அம்மா தலைப்பையே மறந்துட்டாங்க. அதாவது ஒரு பேராசிரியர் வந்தார் ஒரு மன்றத்துக்கு, ரொம்ப பெரிய பேராசிரியர், சிறப்பாக பேசக்கூடியவர். வந்து எல்லாம் நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க. வந்த உடனே மேடையில் ஏறினாரு, அற்புதமான பேச்சு, 1 மணி நேரம் அற்புதமான பேச்சு. பேசி முடிச்சுட்டு எப்படி பேசினான்னு கேட்டாரு. அருமையா பேசுனீங்க, ஆனா நாங்க கொடுத்த தலைப்பை பேசுனீங்க, தலைப்பு நீங்க தவறி வேற தலைப்பு பேசிட்டீங்க. அப்புறம் அங்க பார்த்தாரு, போர்டில் வந்து தலைப்பு எழுதி போட்டிருக்கு. ஆமா, நீங்க எழுதி போட்ட தலைப்பு தானே நான் பேசினேன் அப்படின்னாரு. ஆமாங்க, இது நேற்று ஒரு பேராசிரியர் வந்து போட்டாரு, பேசினாருங்க, அவருக்காக ஒரு தலைப்பு எழுதி போட்டோம், அதை அழிக்காம விட்டுட்டோம், உங்களுக்கு வேற தலைப்பு கொடுத்துருந்தோம், அதை மறந்து பேசி
அந்த மாதிரி அம்மா அவர்கள் வந்து ஒரு சிறிய விஷயத்தை விட்டுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, இன்றைய சூழல்ல அதிகம் தேவைப்படுவது உடல் நலமா மனவளமா என்பதான் தலைப்பு. நாங்க வந்து உடல் நலம் தேவையே இல்லைன்னு சொல்றோம். உடல் நல தேவைதான். சித்திரம் வரைவதற்கு சுவர் வேண்டான்னு நாங்க சொல்றோம். சுவர் வேண்டும், சித்திரம் வரைவதற்கு சுவர் வேண்டும். ஆனா அங்கே ஒரு மனிதன் வேணும் இல்லையா? வெறும் சுவர் மட்டும் இருக்கு, சித்திரம் தானா உருவாயிருமா? நம்ம உடம்பு நல்லா இருக்கு, உடம்பு நல்லா தான் இருக்கு. அந்த உடம்பு வச்சுக்கிட்டு நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் இல்லைங்களா? அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மனசு இருக்குது இல்லைங்களா? மனசு நல்லா மகிழ்ச்சியா மன வளமோடு இருந்தா தானே 4 பேருக்கு நல்லது செய்ய முடியும் இல்லைங்களா? வெறும் உடம்பு நல்லா இருக்குது, மனசு வந்து தாறுமாறா இருக்குதுன்னா அவன் எப்படி சமுதாயத்துக்கு எடுக்கிறான்? பக்கத்து வீட்டுல எவ்வளவு சண்டை போடுறான் இல்லைங்களா? ஆகவே இன்றைய வாழ்க்கைக்கு உடல் நலம் அவசியம் தான். உடல் நலத்தை காட்டிலும் மனவளம் தான் அவசியமாக இருக்கிறது அப்படின்னு எங்களுடைய வார்த்தை எடுத்து வைக்கிறோம். அம்மா சொன்னாங்க, கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் உடல் நல்லா இருந்தாலும் அனுபவிக்க முடியும்னாங்க. இப்ப எங்க ஊர்ல நான் பாக்குறேன், ஒரு 50 ஏக்கர் சொத்து கிடக்குது, பணமும் கிடக்குது, பங்களா கிடக்குது, எல்லாம் கிடக்குது. ஆனா எல்லாம் குறையா கிடக்குது. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த யூஸ் எது பயன்படுத்துறதுல எதுக்கெல்லாம் செடி முளைச்சு கிடக்குது. என்ன காரணம்? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? உடம்பு நல்லா இருக்குதுங்க. அண்ணன் தம்பி 2 பேத்துக்கு கேஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க, சண்டை நடக்குது, யாரும் ஓட்டுறது கிடையாது. இப்ப என்ன, அங்க வந்து உடல்நலம் சரியில்லாதனால அப்படி இருக்குதா? இல்ல மனசு சரியில்லை, விட்டு கொடுத்தல் இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை. அதனாலதான் யாரும் எதையும் பயன்படுத்தாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம உலகின் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற மகான், உலக அமைதிக்காக பாடுபட்ட நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய ஜெயந்தி விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். ஐயா அவர்கள் சங்கத்தை ஏற்படுத்தினாங்க. இந்த மன்றத்துக்கு என்னன்னு பேர் வச்சாங்க? உலக சமுதாய சேவா சங்கம். இந்த பயிற்சிக்கு பேர் என்ன வச்சாங்க? மனவளக்கலை யோகா. பாத்தீங்களா? அவ்வளவு பெரிய உடல் வளக்கலை யோகான்னு வச்சிருக்கலாம், உயிர் வளக்கலை வச்சிருக்கலாமே. கரெக்ட் தான். பாத்தீங்களா? ஒரு அவ்வளவு பெரிய மகான் மனவளக்கலை மன்றம் தான் வச்சாரு. உடல் நலக்கலை மன்றம் ஏதாவது வச்சாரா? அப்ப அவர் தெரிஞ்சிருக்காரு, இந்த உலகத்துல இன்னைக்கு மக்களுக்கு அதிகமாக தேவைப்படுவது மனவளம் தான் என்று அவர் தெரிஞ்சதுனாலதான் மனவளக்கலை மன்றம் வச்சாரு. ஆகவே இந்த மனவளமே இன்னைக்கு வந்து உலகத்துல அதிகமா தேவைப்படுது. இப்ப பாருங்க, நிறைய வந்து விவாகரத்து நடக்குது. என்ன காரணம்? அவங்க உடம்பு சரி. நான் நீதிமன்றங்கள்ல போய் பார்த்தேன்னா, குடும்ப நீதிமன்றங்கள்ல நிறைய வந்து விவாகரத்து கேஸ் இருக்கிறதா சொல்றாங்க. இருக்கிற போல இளைஞர்கள் வந்து அதிகமா வந்து விவாகரத்து பண்ணிக்கிறதா சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? அவங்க சம்பாதிக்கலன்னு நினைக்கிறீங்களா? நிறைய சம்பாதிக்கிறாங்க, நல்ல உடல் நலத்தோடு தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்குள்ள விட்டு கொடுத்தல் இல்லை. அதனால மனசு சரியில்லை. அதனாலதான் இன்னைக்கு வந்து குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது. இன்னைக்கு உலக நாடுகள்ல பாருங்க, ரஷ்யா உக்ரைன் 2 பல வருடம் சண்டை போயிட்டே இருக்கு. அப்புறம் வந்து மத்திய கிழக்குல வந்து சண்டை போயிட்டே இருக்கு. என்ன காரணம்? இந்த நாட்டினுடைய தலைவர்கள்லாம் உடல் நலம் கெட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க, நல்லா நடக்கிறாங்க, ஜடகாத்திரமா இருக்காங்க. ஆனா அவர்களுக்கு என்னன்னா சண்டை போடுறாங்க. நல்லா இருக்குது, சண்டை போடுறாங்க. பாத்தீங்களா? உடல் கெட்டு போயிட்டு, ஐயா சரியா சொன்னாரு, உடல் கெட்டு போயிட்டா முடங்கி படுத்துவாங்கல்ல. உடல் ஆரோக்கியமா இருக்கறனால நாடுகளுக்கிடையே சண்டை. அவங்க வந்து மனவளம் இல்லை, வளம் இல்லாததுனாலதான் உலகம் வந்து இப்படி வந்து எங்க பார்த்தாலும் சண்டை நடந்துட்டு இருக்குது. ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் சரி, நாடுகளுக்கிடையேவும் சரி, அந்த மனவளம் என்பது மனிதனுக்கு இல்லாததுனாலதான் சண்டை நடக்குது. அப்ப இன்றைய சூழல்ல உடல் நலம் வேணுதான். உடல் நலத்தை காட்டிலும் மனவளம் கொஞ்சம் அதிகமா நமக்கு தேவைப்படுகிறது என்பது எங்களுடைய வாதம். ஒரு ஊர்ல ஒண்ணு இல்லைங்க, ஒருத்தன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அவன் நல்ல ஜடகாத்திரமா இருக்கிறான். வந்த வேகத்துல வாட்ச்மேன், எப்பா நில்லப்பா டோக்கன் வாங்கிட்டு தான் உள்ள போகணும் அப்படிங்கிற வாட்ச்மேன் ஒரு கையில தள்ளி விடுறான். அவ்வளோ ஜடகாத்திரம். தள்ளி விட்டு கதவை பட்டாரம் திறந்துக்கிட்டு உள்ள போய் டாக்டர்கிட்ட போய் முன்னால நிக்கிறான். டாக்டர் காப்பாத்துங்க. டாக்டர் ஐயோ என்னமோ தெரியலையே, உட்கார வச்சு பிபி செக் பண்றாரு, எல்லாம் செக் பண்றாரு, பல்ஸ் எல்லாம் அருமையா இருக்கு, அவனுக்கு என்ன தொந்தரவு
டாக்டர் உதைக்குது டாக்டர், குதிக்குது டாக்டர் வயிற்றுக்குள்ள. டாக்டருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா வயிற்றுல என்னையா உதைக்கும் குதிக்கும்? டாக்டர் டாக்டர் குதிக்குது டாக்டர் உதைக்குது. என்னையா உனக்கு தொந்தரவு? டாக்டர் ஒன்றும் இல்லை டாக்டர், நான் வந்து ஒரு குதிரை வளர்த்துருந்தேன் டாக்டர். காலையில் நான் படுத்துருந்தேன், குதிரை வாய்க்குள்ள குதிச்சு அவன் முழுங்கிட்டான் டாக்டர், வயிற்றுக்குள்ள குதிரை போயிடுச்சு. அந்த குதிரை வந்து உள்ள குதிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்றான். டாக்டருக்கு தெரிஞ்சு போச்சு இவன் ஒரு மாதிரியான ஆளு அப்படின்னு டாக்டருக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே டாக்டர் வந்து சரி அவனுடைய பாணியிலே போய் தான் சரி பண்ணணும் இல்லையா, அதனால அவனை படுக்க வச்சு சரிப்பா உன்னை நான் சரி பண்றேன், படு, ஒரு சின்னதா மயக்கூசி போடுறேன், ஒரு 2 நிமிடம் தான் மயக்கிறக்கும், நான் குதிரையை வெளியே எடுத்துறேன் அப்படின்னு படுக்க வச்சு அவனுக்கு சின்னதா மயக்கூசி போட்டு 2 நிமிஷம் இருக்கிற மாதிரி மயக்கூசி போட்டு இதுல வந்து பேண்டேட் மட்டும் ஒட்டி விட்டாரு. இதுல வந்து வயிற்றுல வந்து அந்த பேண்டேட் ஒட்டி விட்டுட்டு மயக்க தெளிஞ்சு எந்திரிக்கிறான். வயிற்றை தொட்டு பார்க்கறான். டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி குதிரை வெளியே எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன்ப்பா, குதிரை வெளியே எடுத்துட்டேன். டாக்டர் ரொம்ப நல்லா இருக்கு டாக்டர், இப்ப வயிறு ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு டாக்டர் அப்படிங்கிறான். ஆமா டாக்டர் வெளியே குதிரை எடுத்தீங்களா, அது எங்க இருக்கு காட்டுங்க. டாக்டர் காட்டுவாரா? அவர் பார்த்தாரு எல்லாம் ரொம்ப போச்சு. சரி ஜன்னலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து குதிரை வளர்த்துட்டு இருக்கான். குதிரை லாயம், ஒருத்தர் குதிரை வண்டிக்காரன் குதிரை வளர்த்துட்டு இருக்கான். சரி அதையாவது காட்டலான்னு சொல்லி ஜன்னலை திறந்து பாருப்பா அவனுடைய குதிரை. அவன் பாக்குறான், அங்க வந்து டாக்டர் நீங்க குதிரையை வெளியே எடுக்கவே இல்லை, நான் முழுகிறதோ கருப்பு கலர் குதிரை, நீங்க காட்டுறதோ பிரவுன் கலர் குதிரை, ஐயோ குதிக்குது அப்படின்னு வயிற்ற பிடிச்சிக்கிறான். இவனை இந்த மாதிரி மனவளம், அவன் வந்து உடம்பு ஜடகாத்திரமா இருக்குது, ஆனா மனவளம் இல்லை, அவனை எப்படிதான் குணப்படுத்துறது? இந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து இருக்குது சமுதாயம். ஆகவே மனவளம் என்பதுதான் இன்னைக்கு வந்து மனிதர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. நம்முடைய சாமிஜி அவர்கள் வந்து ஒரு அற்புதமான கவிதை கொடுத்திருக்கிறார். ஊனுடலே வாகனமா உள்ளியக்க ஆற்றல் உயர். அம்மாவா தான் சொன்னாங்க, இன்ஜின்னு சொன்னாங்க. அந்த உடம்பு வந்து ஒரு இன்ஜின் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. இந்த உடம்பு வந்து கருவிதான், ஒரு வாகனம் தான். இப்ப பாருங்க, எனக்கு ஒரு தம்பி இருக்காரு. அவருக்கு வந்து யாரோ ஒரு சொந்தக்காரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விலை உயர்ந்த பைக்கு பாத்தீங்கன்னா, அந்த பைக்கு விலையே பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா உள்ள ஒரு பைக்கு வந்து சும்மா ஒரு பரிசா ஒரு அன்பின் காரணமாக இந்தாப்பா அந்த 1.5 லட்சம் ரூபா பைக்கை நீ வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அதை வந்து ஒரு 6 மாசம் ஓட்டினாருங்க. 1.5 லட்சம் ரூபா பைக்கு ஒரு 6 மாசம் தான் ஓட்டினாரு. அப்புறம் ஒரு நாள் வந்து தம்பி நடந்து போயிட்டு இருந்தாரு. என்னப்பா தம்பி பைக் எங்கப்பா போச்சு? அது பட்டையில விட்டுருக்கேன். எப்பா 6 மாசம் தான் அது சும்மா கிடைச்ச பைக்கு, அது ஒண்ணு இல்லைன்னா அது வந்து நான் வந்து ஆயில் போடல, அது வந்து அதை வந்து நான் பராமரிக்கல, அதனால வந்து அது வந்து இன்ஜின் இதாயிடுச்சு, சீஸ் ஆயிடுச்சு, பட்டையில விட்டேன் அப்படின்னாரு. ஏப்பா 6 மாசத்துல ஒரு பைக்கை வந்து நீ ஒடிக்கிற அளவுக்கு நீ வந்து தெரியாம இருந்திருக்கிய, மனவளம் இல்லாம இருந்திருக்கிய, அதுதானே தப்பா போச்சு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தேன்னா இந்த பைக்கை வந்து நான் ஒரு 10 வருஷமா வச்சிருந்திருப்பேன். அப்ப பாருங்க, இந்த உடம்பு, நம்ம உடம்பு வந்து ஒரு இன்ஜின். இந்த இன்ஜினை சரியா வச்சுக்கிறது எதுங்க? நம்முடைய மனசுதான். மன வளம் இருந்ததுன்னா, இப்ப இன்னொரு கேள்வி கேட்கறேன் நடுவர் அவர்களே, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறேன். சொல்லுங்க. மனிதன் வந்து அதாவது குழந்தை பருவத்துல உடல் நலமோடு இருக்கிறானா அல்லது முதுமையில உடல் நலத்தோடு இருக்கிறானா? ரெண்டுமே டவுட்டா தான் இருக்குது. ஏன்னா பிறந்த குழந்தையில இருந்து இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்காங்க, யோசிச்சுதான் சொல்லணும். சரி சரி, இப்ப பாருங்க, ஆனா அதிகமா குழந்தை பருவத்துல தான் ஒரு 25 வயசு வரைக்கும் குழந்தை பிறந்ததுல இருந்து 25 வயசு வரைக்கும் உடம்பு எப்படி இருக்குதுங்க? ஆரோக்கியமா இருக்கு. 25 வயசு வரைக்கும் ஏதாவது நோய் வருதா? வரதில்லை. ஒரு 30 வயசு வரைக்குமே வச்சுக்குமே, அதனால ஆரோக்கியமா வந்து மனிதன் வந்து ஆரோக்கியமா இருக்கான். 30 வயசுக்கு மேலதான் உடம்பு கெடுது. ஏன் கெடுது? அவன் வாழ தெரியாம வாழ்றான், அவனுடைய மனசை கெடுத்துக்கிறான். குழந்தையா பிறக்கும் பொழுது அவன் வந்து அம்மா அப்பா பாத்துக்கிறாங்க, நல்ல ஆரோக்கியமா இருக்கிறான். வளர வளர 20 வயசுக்கு மேல 25 வயசுக்கு மேல அவன் வந்து எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதையெல்லாம் சாப்பிடுறான். அவன் வந்து எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்றான். இந்த மனசை வந்து சரியா வச்சுக்காததுனால நோய்வாய்ப்பட்டு உடம்ப வந்து இழந்துடுறான். அம்மா சொல்றான், நான் ஒத்துக்கிறோம், உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் தினப்படமை ஞானம் சேரவும் மாட்டார் சொன்னாங்க. ஆமா, உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் தான். அந்த உடம்பு அழிக்கக்கூடிய மனம் தானே உடம்பு அழிக்குது. அப்ப மனசு ஒழுங்கா இருந்தா உடம்பு ஒழுங்கா இருக்கும் இல்லையா? அப்ப மனவளம் தானே மனிதனுக்கு தேவையா இருக்குது இல்லைங்களா? இப்ப பாருங்க,
சயின்ஸை, மாடர்ன் சயின்ஸை இப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மனிதர்களுக்கு ஏன் நோய் வருகிறது அப்படின்னா மனம்தான் காரணம் அப்படிங்கிறாங்க. இதை வந்து சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. இப்போ ஒருத்தனுக்கு வந்து முழங்கால் போயிடுச்சின்னு வச்சிங்களேன், முழங்கால் வந்து அது சொல்றாங்க, ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, ஆராய்ச்சியாளர்கள் சொல்றதா நம்ம அங்கே பயிர்க்கிறோம். முழங்கால் ரெண்டும் பழுதடைந்து விடுகிறது. என்ன காரணம்னா அடுத்த பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்தவன் வாழ்க்கையில முன்னேறக்கூடாதுன்னு நான் நினைச்சு அவனுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தேன்னா என்னுடைய முழங்கால் போயிருமா. இப்ப எனக்கு அல்சர் வருதுன்னு வச்சுக்கல, ஏன் வருதுன்னா அடுத்தவனை பார்த்து வயிறு எரியுது, ஐயோ அவன் பிழைக்கிறானே, ஐயோ இவன் பிழைக்கிறானே அப்படின்னு அடுத்தவனை பார்த்து வயிறு எரிஞ்சுக்கிட்டே நான் இருக்குன்னா எனக்கு அல்சர் வந்துருமா. இது மாதிரி நம்முடைய மனமே காரணமாக இருக்கிறது. உடல்ல நோய் வர்றதுக்கு மனமே காரணமா இருக்கிறது. அப்ப மனசை ஒழுங்கு பண்ணாம உடல்ல எப்படி போய் ஒழுங்கு பண்ண முடியும்? உடம்புல நோய் வரத்தான் செய்யும், உடல் நோய் வந்து கொண்டேதான் இருக்கும். மனதிற்கு பயிற்சி கொடுத்து மனவளம் மேம்பட மேம்பட உடல் நலமும் மேம்படும். இன்றைய உலகிற்கு அதிகம் தேவையாக இருப்பது மனவளமே என்று கூறி நமது பக்கம் நடுவர் தீர்ப்பு வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக தனக்கு கொடுத்த நேரத்தை விட ஒரு 30 நொடிகள் குறைவாகவே அவருடைய மனவளத்தை மிக சிறப்பாக நிரூபித்துள்ளார். வாழ்க்கை வளமுடன். அதுக்காக அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். வாழ்க்கை மிக சிறப்பாக தன்னுடைய வாதத்தை தனக்கே உரிய பாணியில் அழகாக எடுத்து இங்கே வைத்திருக்கிறார் பேராசிரியர் செந்தில்குமார் துரைசாமி அவர்கள். மகிழ்ச்சி அவர்களுக்கு விவரம் தெரியாமல அந்த பயிற்சிக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. உடலுக்கு உடற்பயிற்சி ஃபர்ஸ்ட் வந்தோம்னா கொடுக்குறோம். ஆமா, இல்லைன்னு சொல்லலை இல்லைங்களா? அவர் கேட்குறார், செந்தில்குமார் ஐயா என்ன கேட்குறாங்க, உடலுக்கு உடற்பயிற்சி கொடுக்குறோம் 1 மணி நேரம் கிட்டத்தட்ட செய்கிற மாதிரி. அதே மாதிரி தியானம் கொடுக்குறோம், காய்கறி பயிற்சி கொடுக்குறோம். உடல் உயிர் மனம் 3க்குமே பயிற்சி கொடுத்தா கூட இது பேர் என்ன வச்சிருக்கா, மனவளக்கலை யோகா. ஏன் உடல் வளக்கலைன்னு வச்சிருக்கூடாதா, உயிர் வளக்கலைன்னு வச்சிருக்கூடாதா, ஏன் மனவளக்கலை யோகான்னு வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அதே மாதிரி குறைந்த வயதில் திருமணம் முறிவு அப்படிங்கிறது தற்செய்யா இங்கே வந்திருக்கிறாங்க. சொல்றது உண்மைதானங்க. ஸோ அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், நமக்கு தெரியும். ஏன்னா இங்கே நிறைய பேர் கவுன்சிலிங்லாம் வராங்க. அதாவது நல்ல வசதி நல்ல வாய்ப்பு எல்லாம் இருக்கக்கூடிய மில் ஓனர்ஸ் முதற்கொண்டு நமக்கு வந்து நான் பள்ளத்தில் இருக்கும்போது அதிகமாக வந்துருக்குறாங்க, பெருந்துறையில் வந்துருக்குறாங்க. இந்த கிராமப்புறனால அந்த அவங்க பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. அவங்க குழந்தைகளுக்கு அல்லது மருமகளுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கணவன் மனைவி கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். திருமணமாகி ஒரு வருஷத்துல 6 மாசத்துல அல்லது ஒரு 2 வருஷத்துக்குள்ள, ஏன் 10 நாளைக்குள்ள கூட அந்த மாதிரிலாம் ரொம்ப கொடூரமா இருக்குது. ஸோ சில பேர்கள் இதெல்லாம் ஊர்லாம் குறிப்பிடக்கூடாது அவங்களுடைய இதுக்காக. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட சந்திச்சு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்னோட 1 மாசத்துக்குள்ள 10 நாளைக்குள்ள எப்படிதான் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட முடியும்? அதுக்குள்ள எப்படி? அப்போ எந்த அளவுக்கு அப்போ அவங்க உடல் நலம் நல்லா இல்லையா, பொருளாதாரம் இல்லைங்களா, படிப்பு இல்லைங்களா? பெரும்பாலும் படித்தவங்க அந்த தவறுகள் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க குறிப்பிட்டதுல முக்கியமான விஷயம் நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எது சரியா இருக்குது யார் சரியா இருக்குன்னு முக்கியம் கிடையாது. நமக்கு தேவையான விஷயங்களை சிந்திக்கிறதுக்கு தான் இந்த பட்டிமன்றங்கிற ஏற்பாடை தவிர இங்கே வந்து நம்மளுடைய திறமைகளை நிர்வகிக்கிறதுக்கோ அறிவை பொருள் பண்ணுறதுக்கோ கிடையாது. சரிங்களா? அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். உலக நாடுகளுக்கு இடையில பாருங்க, எதுக்காக போர்? அவங்களுக்கு சாப்பாடு வழியில போர் செய்யறாங்களா, அல்லது வேற ஏதாவது வேலை வாய்ப்பு இல்லாமல் போர் செய்யறாங்களா, அல்லது வேற ஏதாவது அடிப்படை தேவைகளுக்காக போர் நடக்குதா? யார் பெரிய ஆளுக்கு நிரூபிக்கணும்? அது மகிழ்ச்சி ரொம்ப அற்புதமா ஒரு இதுல ஒரு பாடல்ல குறிப்பிட்டிருக்காரு. இப்போ ஏதோ ஒரு நாடு ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப யார் மிச்சம் இருப்பாங்க? எல்லாரும் போயிட்டாங்கன்னா கொலகாரம் மட்டும்தான் மிச்சம் இருப்பான். அவன் என்ன காரணம்னு சொல்லிக்கிட்டோம், ஒரு உயிரை கொண்டதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அப்ப எந்த அளவுக்கு மனவளம் மோசமா இருக்குது. அப்ப இந்த அடிப்படையில் மனவளத்தை இருந்ததா எப்படி இன்றைய காலகட்டத்தில் எப்படி உடல் நலம் நல்லா, அவங்கள உடல் நல்லாமே நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆனா எது கெட்டு போயிருக்கு? மனவளம் தான் சரியில்லாம இருக்குது. அதே மாதிரி ஒரு குதிரை இது சொன்னார் பார்த்தீங்களா, எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது. அதை சொல்லிட்டு நான் வந்து அடுத்த நபருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்.
ஒரு டாக்டர் போய் ஒருத்தர் வந்து இதே வந்து அந்த குதிரை உதைக்கின்னு சொல்ற மாதிரி டாக்டர் நீ எப்படியா காப்பாத்தீங்க அப்படின்னு சொல்லி வர்றாரு. என்னப்பா இல்லை நான் வந்து அவரை ஒருத்தர் கூட்டு போறாரு, கவுன்சிலிங் கூட்டு போறாரு. அவர் வரல, அவர் கூட்டு போறாரு. இவர் எப்போ பார்த்தாலும் தன்னை குழுன்னு நினைச்சுக்கிட்டாரு. குழு, நான் வந்து குழு, ஆனா நான் பார்க்க மனசு மாதிரி இருக்கிறேன் குழு அப்படிங்கிறது. அப்போ சாயங்காலம் டாக்டர் போய் கூட்டு போறாங்க. அப்போ அவர் வந்து நிறைய பேசி அது வந்து இம்ப்ரூவ் பண்ணி அவர் வந்து இல்லை நீ வந்து குழு இல்லை மனிதன் தான் அப்படின்னு விளங்க வச்சார். சரி அப்படின்னா அவர் தைரியம், டாக்டர் நீங்கள் தான் சூப்பர் டாக்டர், பரவாயில்ல, இவ்வளோ நாளாக எனக்கு சந்தேகமாக இருந்ததை மனசு தான் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வெளியே போயிட்டு அடுத்த செகண்ட் ஓடி வராரு. இவர் பயந்துட்டாரு. இப்போ தானே இவ்வளோ நேரம் அரை மணி நேரம் உட்காந்து அவனுக்கு கதைகள்லாம் சொல்லி அது இது ஜோக் சொல்லி அது என்னென்னோ பண்ணி கவுன்சிலிங் பண்ணியாச்சு. வெளியே போன அடுத்த செகண்ட் ஓடி வர்றது பார்த்தா டாக்டர் நான் குழுவில்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனால் வெளியில் ஒரு கோழி மேய்ச்சிட்டு இருக்கு, அந்த கோழிக்கு தெரியுமா நான் குழு இல்லைங்கிறது அப்படிங்கிறான். புரியல உங்களுக்கு? சரி பரவாயில்ல, புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த கோழி என்னைக்கு ஒத்திடுச்சுன்னா என்ன செய்ய அப்படிங்கிறான். அப்போ அவன் என்ன செய்ய முடியும்? உடனே டைமிங் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து என்ன செஞ்சாலும் ஒரு சில நபர்களை மாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் எடுக்கலாம். மிக சிறப்பாக இப்போ நம்ம வந்து வீட்டில் ஆட்டோ கார் வாங்கியிருக்கோம், சந்தோஷமா, கரெக்டாக இல்லைங்களா? கார் இவ்வளோ நாளாக 10 வருஷமா பிளான் பண்ணி ஒரு கார், ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷமா பிளான் பண்ணி ஒரு ஆட்டோ கார் வாங்கிட்டோம். சந்தோஷமா இருக்குமா இல்லைங்களா? சொல்லுங்க, சந்தோஷமா இருக்குமா இல்லைங்களா? எப்போ வரைக்கும் பக்கத்து வீட்டுல ஆடி கார் வாங்குற வரைக்கும், பக்கத்து வீட்டுல ஆடி கார் வாங்குற வரைக்கும். ஆடி கார் வாங்கியாச்சுன்னா இந்த ஆட்டோ கார் எப்படி தெரியும்? டப்பா மாதிரி தெரியும். அப்போ பொறுக்க முடியாத நிலைதான் இப்போ வந்து பொறாமை அப்படிங்கிறார் மகிழ்ச்சி. வந்து நமக்கு வந்து வாழ்வதில் பிரச்சனை இல்லை, வசதியாக வாழ்வதுதான் பிரச்சனை. வாழ்வதில் யாருக்கா பிரச்சனை இருக்கா? இல்லை, வசதியாக வாழ்வதுதான் பிரச்சனை. அப்போ இப்படிப்பட்ட மனநிலையை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வந்து வாழ்றது, உடல் நலம் நல்லா இருந்தால் வாழ முடியுமா? இப்படிப்பட்ட பொறுக்க முடியாத ஒரு நிலை இல்லைங்களா? நானே பெரியவன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இல்லைங்களா? ஒருத்தருக்கு புரிந்து கொள்ளாத ஒரு நிலை, இப்படி மனதில் இவ்வளவு விஷயங்களை வச்சுக்கிட்டு எப்படி வாழ்க்கையில் சாதிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க பேராசிரியர் செந்தில்குமார் துரைசாமி ஐயா அவர்கள். இல்லை என்னதான் மனவளம் இருந்தாலும் உடல்நலம் இல்லைன்னா ஒன்றும் ஆகாது, பேட்டரி நல்லா இருந்தால் தான் வேலைக்கு ஆகும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு பேராசிரியர் சரவணன் ஐயா அவர்கள் திருப்பூர்ல வாழ்க்கை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவுக்கு மேலான தெய்வம் இல்லை, குருளுக்கு நிகரான செல்வம் இல்லை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்கெல்லாம் வந்து பட்டிமன்றத்தை கேட்டா கேளுங்க, கேட்டாக்கு போங்க. இப்படி என்று உடல் நலம் இல்லாமல் நான் பேசினால் எப்படி இருக்கும்? நம்மளே வீட்டில் இருந்து பல பிரச்சனையை தாண்டி பட்டிமன்றத்துக்கு வரங்காட்டியும் இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கிறானே அப்படின்னாங்க இல்லையா? அப்போ உடல் நலமாக இருக்க வேண்டும். உடல் நலமாக இருந்தால்தான் உற்சாகமாக பேச முடியும். ஒரு விஷயம் சொல்லுங்களேன், மகிழ்ச்சி சொன்னதான், நான் சொன்னது இல்லை. உடல் மற்றும் நோய் இல்லாமல் இருக்கும் ஒருவரால் மட்டும்தான் இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். அறிவும் திறம்பட செயல்படும். நான் முன்னால் எழுதியிருக்குங்க, உடல் நலமாக இருப்பவர்கள் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ முடியும், அறிவும் திறம்பட இயங்கும். அவங்க 2 பேருக்கு திறம்பட இயங்குதா இல்லையான்னு தெரியல. நோயற்ற உடலை உடையவர்கள் மட்டும்தான் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும், அவர்கள் அறிவும் திறம்பட இயங்கும். நான் சொல்லல, குரு சொல்லிட்டா. அப்படி இல்லை, கிடையாது. இது தப்பி எல்லாருமே சொல்ல முடியாது. சரி, ஐயா செந்தில்குமார் துரைசாமி ஐயா வந்தார், குதிரையை பிடித்து விட்டார். குதிரையை உதைக்குள்ளே ஒதுக்கின்றது, உருள் விடுறது. ஏன் குதிரை விழுங்க முடியுமா? குதிரை விழுங்க முடியுமா? குதிரை பார்க்கும்போது ஒரு எத்திச்சுன்னு வச்சுங்க, ஓலாமணிக்கு போய் தான் விழுப்பாரு. விழுக மாட்டார். அதெல்லாம் கதாசிரியர் நல்லா கதை விடுவார். இங்க வந்து சொல்லா கூப்பிட்டாரு, அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நான் சொல்ல போற சில விஷயங்களை மட்டும் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும். இப்ப ஒரு மனுஷன் கூட செய்யலன்னு சொல்லுங்க,
ஜிஹெச்சில் போய் படிச்சுட்டான். யார் யாருக்கு துன்பம்? 3 ஷிஃப்ட் வேலை செய்ய நர்ஸுங்க, 3 ஷிஃப்ட் வேலை செய்ய டாக்டருங்க. கவர்மெண்டோட பணம் செலவு. உடல் நலம் கெட்டு போனால் முதல் கேடு சமுதாயத்திற்கு. 800 கோடி பேர் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் இருக்காங்க. 1.5 பில்லியன் 150 கோடி பேர் இந்த இந்தியாவில் இருக்காங்க. 150 கோடி பேர்ல எத்தனை பேர் உடல் நலம் சரியா இருக்காங்க, எத்தனை பேர் மனநலம் சரியில்லாதவர்கள் இருக்கிறார்கள்? அதுதான் கேள்வி. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் உடல் நலம் சரியில்லை என்று தான் போகிறார்கள், மனநலம் சரியில்லை என்று போவர்கள் மிக சொற்பமான பேர்கள். அப்ப ஏன் உடல் நலம் சரியில்லாத போகுது? முதல் காரணம், உடலை பற்றிய அறிவு இல்லை. இந்த உடல் எவ்வளவு புதுசு தெரியுமா? எவ்வளவு வேல்யூ தெரியுமா? இந்த உடலுக்கு எவ்வளவு வேல்யூ போடலாம்? 200 கோடி ரூபாய். 200 கோடி ரூபாய் இந்த உடலுக்கு வேல்யூ. இந்த கிட்னி இருக்கு, அவரை மொச்சப்பட்ட சைஸ் தான் இருக்கும். அந்த கிட்னி செய்கிற வேலையை தண்ணியை உள்ள வாங்கி அதற்கு கழிவெல்லாம் தண்ணியில் கழிவுகளை வெளியேற்றுறது மட்டும்தான் கிட்னி செய்யுது. கிட்னி செய்கிற வேலையை ஒரு ஃபேக்டரி கட்டி நீங்க செஞ்சீங்கன்னா 17 கிலோமீட்டர் எழுத்துக்கு அந்த ஃபேக்டரி வருமா? இவ்வளவு பெரிய பொருள் உடம்புல செய்யக்கூடிய வேலை செய்வதற்கு ஃபேக்டரி கட்டினா 17 கிலோமீட்டர் தூரம் வரும். இப்ப சொல்லுங்க, உடல் நலம் பெருசா மனநலம் பெருசா? உடல் நலமே பெரியது. சரி, அதை விட்டுருங்க. இந்த அமெரிக்காவில் இந்த உறுப்புகளுக்கான எவ்வளவு வேல்யூ போடலாம் அப்படின்னு ஒரு விஞ்ஞானிகள்லாம் சேர்த்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க சொன்னாங்க 200 கோடி ரூபாய் இதற்கு கொடுக்கலாம். இந்த உடலுக்கு பரம்பெல்லாம் கோடீஸ்வரா ஏழைகள். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க? அடமானம் வைக்க முடியாதது. அதுதான் விஷயத்துல நாம இது தெரியாதுன்னா நான் ஏழையா இருக்கேன், என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு பொறாமைப்படுறது அத்தனை. உடலை பற்றிய அறிவு யாருக்கு வந்து விட்டாலும் பொறாமை என்ற குணம் போயிடும். யாருக்கிட்ட எப்படி பழகுன்ற பண்பாடு தெரியும். உடலை பற்றி தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தான் கெடுக்கின்றனர். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அறிய தான் இருந்தானே. யார் சொல்றாரு? மிகப்பெரிய மகான்கள் சொன்னது. அதுலயும் இத தன்னை தான் கெடுக்கிறான்னு சொல்றது அகத்தியர். சரி, அதெல்லாம் மகரிஷி ஒரு கவிதை சொல்றாரு, உடல் இயக்கம் உயிரிழக்கம் ஒன்றோடு ஒன்று ஒத்து இருந்தால் உணர்ச்சி மிக இனிமையாகும். அங்க புரியும் பஞ்சிக்க வேண்டிய விஷயம். உணர்ச்சி மிக இனிமையாகும். உடலுக்குள் ரத்தம், வெப்பம், காற்று 3 சரியா ஓடினா உணர்வே நல்லா இருக்கும். மனசு உணருது, உணருது. அப்ப உணர்வு சரியில்லைன்னா உடல் சரியில்லைன்னு அர்த்தம். மனசு சரியில்லைன்னா உடல் சரியில்லை அர்த்தம். அப்போ உடலில் இருக்கக்கூடிய ஓட்டத்தை சரி செய்வதற்கு கையை தூக்கணும், கையை விரிக்கணும், கையை சுற்றணும். இந்த கை பயிற்சியிலேயே உடலுக்குள் ரத்தம், வெப்பம், காற்று 3 சரியாக ஓடும். இதை மகரிஷி அமெரிக்காவில் கண்டுபிடிச்சது கை பயிற்சி. கை சுத்துறது அமெரிக்காவில் கண்டுபிடிச்சாங்க. அதிகாலை 7:30 மணிக்கு பேக் பாடியோட மிலிட்ரி இருக்கவங்க எல்லாம் வந்து கையை வேகமா சுத்திட்டு அந்த குளிர்ல, அமெரிக்காவில் குளிர்ல 2 மணிக்கு 2:30 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப மகரிஷி முதல் நாள் யோசனை பண்ணி பார்த்தாங்க, ஏன் இவங்கெல்லாம் வெறும் உணவோடு செய்யறாங்க, இந்த குளிர் எப்படி இப்பெல்லாம் செய்ய முடியுதுன்னு. 2 நாள் கழிச்சுதான் யோசனை வந்துச்சு. கையை சுத்தினால் வெப்ப ஓட்டம் சரியா போகணும். இப்ப சொல்லுங்க, உடம்பை பத்தி எவ்வளவு விஷயம் சொல்லிக்கிற விஷயம். இதை விட்டுட்டு மனசு சரியில்லைன்னா மனசு தெரியலன்னா மனசு சரியில்லாதே போகும். மனசு சரியில்லாத போடுது. உடல் நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, ஆரோக்கியமா இருக்க சொல்லிட்டு உடற்பயிற்சி பண்ணா உடல் நல்லா இருக்கு. சரி, அதெல்லாம் இன்னொருத்தர் சொல்றாரு, அழுகுன்னு சித்தர் சொல்றாரு, ஊற்றை சடவமடி உப்பிருந்த வாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தலுக்கு கிட்டதில்லையே. இந்த உடம்பு மட்டும் ஒரு முறை தான் கிடைக்கும். இந்த ஆன்மா என்பது இந்த மனசு தொடர்ந்து வரும், எப்ப மட்டும் சரி பண்ணிக்கலாம். ஆனா இந்த உடல் கிடைத்த ஒரு பிறவில் கிடைத்த உடலை சரியாக பயிற்சி செய்து முழு ஆயுள் நிலத்துக்கு வாழ்ந்துதான் தீர வேண்டும். அது தெரியாதுதான்
இன்னைக்கு திருப்பூர்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன எப்போ ஒரு ஃப்ளக்ஸ் அடிப்பாங்க, இறைவழி சேர்ந்தாருன்னு. தினம் ஃப்ளக்ஸுங்க 50 வயசு 45 வயசு 55 வயசு எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? உடலை பற்றிய தெளிவில்லை. உடலை பற்றிய தெளிவில்லை. ஓடு 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 என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார். தலாய் லாமா தெரியுமா? புத்த மதத்தினுடைய துறவி. அவர்கிட்ட ஒரு நிருபர் கேள்வி கேட்கிறார். ஒரே கேள்வி, நீங்கள் எதை கண்டு ஆச்சரியப்படுகிறீர்கள்? தலாலாம சொன்னாரு, வாழ்க்கை பூரா ஓடுறான், ஓடி ஓடி பணம் சம்பாதிக்கிறான், இஷ்டத்து சம்பாதிச்சுட்டு மூட்டை கட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வாசல்ல உட்கார்ந்து இருக்கான். யாவும் மனுஷன் இதை பார்த்தாதான் அதிசயமா இருக்கு. ஒரு மகன் எவ்வளவு சிந்தனை பண்ணியிருக்காங்க. அப்ப உடல் நலம் என்பது இந்த காலத்தில் எந்த காலத்துக்கும் தேவையான உடல் நலம் தான். 120 ஆண்டுகள் வாழ வேண்டும். இதை பற்றி தெரியாத மகான்கள் எல்லோரும் 30 வயசு 35 வயசுல தன்னுடைய ஆயுளை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நீண்ட வாழ்ந்திருக்க வேண்டும். 120 வருஷம் 120 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்திருந்தா இன்னும் என்ன சர்ச் பண்ணலாம்? இது தெரிஞ்ச மகான் தினசரி உடற்பயிற்சி கரெக்டாக பண்ணணும்னு சொன்னது மட்டும் இல்லை, தான் செய்து காட்டினார். அவருடைய பிறந்த நாளில் அருட்தந்தை அவர்களை பார்க்க யார் வந்தாலும், இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள், நான் உடற்பயிற்சி பண்ணிட்டேன், நீங்களாம் பண்ணிடலாம். அவர்தான் கேட்பாரு. அவரு மனப்பயிற்சி பண்ணிக்கலாம் கேட்க மாட்டாரு, அகத்தாய்வு பண்ணீங்களா கேட்க மாட்டாரு. முதல்ல என்ன கேட்பாரு? மகிழ்ச்சி உடற்பயிற்சி நான் செய்துக்கிட்டு தான். அப்போ உடலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம். உடல் என்பது ஒரு இன்ஜின் சொன்னாங்க அணியில பேசும்போது, அந்த இன்ஜினை சரியாக ஓவர் ஆயில் செய்து தினம் 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 உடற்பயிற்சி செய்து தினம் அந்த ஆயில் எல்லாம் மாற்றி கரெக்டா வச்சுக்கணும். வண்டி நிற்காத ஓடும். வண்டி நடந்தது நின்று போச்சுன்னா நம்ம டூர் போறோம் வண்டி பாதியில் நின்று போச்சு, இங்கே புரட்டம் ஆரம்பமாகிவிடும். வீட்டில் என்ன பண்ணுவாங்க? போய் இந்த வண்டி பேசுனீங்களே. அதுபோல வாழ்க்கை பயணம் முடியும் வரை சிறப்பாக நடைபெற வேண்டும். சிறப்பாக இந்த வண்டி ஓடவும். இந்த வண்டி ஓட வேண்டும் என்றால் நீங்கள் மிக 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 உடற்பயிற்சியை செய்ய வேண்டும். சரி, அப்பையார் இன்னும் அற்புதமா சொல்றா, உடம்பினை எடுத்து பெயராவது எல்லாம் உடம்பினுள் உத்தமனை காட்டு. எத்தனை பேர் உடம்புக்குள்ள உத்தமனை பார்த்துருக்கீங்க? உத்தமன் யாருங்க? தெய்வம். உடம்புக்குள்ள எத்தனை பேர் தெய்வம்? சித்தராமா ஒரு வயசாக பாட்டிக்கிட்ட போய் ஒரு 85 வயசு பிடிச்ச பாட்டிக்கிட்ட, அக்கா நீ நாளைக்கு செத்து போயிடு சொல்லி பாருங்க. நான் வேற கல்யாணத்தை பார்க்கணும், என் பேரன் பிறக்கிறத பார்க்கணும். என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? சொல்லுங்க யாராவது. உடனே நான் நாளை காலையில் செத்து போயிடலாம் வருவாங்களா? வரமாட்டாங்க. ஏனென்றால் இந்த ஆன்மா ஆசைப்படுவது வாழ்வதற்குத்தான், வீழ்வதற்கு அல்ல. சரி கொடுங்க. அதாவது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் போய் பார்த்தா கூட்டம் அலமோதி கிடக்குது. சுண்டு வரலுக்கு ஒரு டாக்டர், மோதிர வரலுக்கு ஒரு டாக்டர், நடுவர்களுக்கு ஒரு டாக்டர், ஆள்காட்டி வரலுக்கு டாக்டர், இந்த கட்டை வரலுக்கு டாக்டர். 5 ஸ்டெப்ஸ். பையன் கூட மக்களுக்கு அறிவு வராத, மக்கள் அறிவில் மேம்படாத, மக்கள் உடல் நலத்தை பற்றி சிந்திக்காத நிச்சயமாக மாற்றம் மீண்டும் வராது. மனசு சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க மனசு மட்டும் வந்தா ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கலாம், நல்லது நினைக்கலாம். ஒரு பேருக்கு உடல் நலமாக இருந்தால் ஓடி சர்வீஸ் பண்ணி நல்லதை 4 பேருக்கு சொல்லலாம். வாழ்வின் நோக்கம் என்ன சொல்றாரு மகரிஷி? 4 விஷயம் சொல்றாரு. இல்லறம், பொருளேற்றல், தொய்த்தல், தொண்டு. இல்லறம், பொருளேற்றல், தொய்த்தல், தொண்டு. இந்த 4 சரியா செய்யணும். எந்த மனுஷனாக இருந்தாலும் அப்படி செய்யக்கூடிய மனிதனை தான் வாழ்க்கை முழுதாக வாழ்ந்ததாக அர்த்தம். சும்மா வாயில மட்டும் உட்கார்ந்துட்டு மனசை மட்டும் வச்சுக்கிட்டு பண்றதில்ல. உடல் நலத்தோடு இருந்து இல்லறத்தை நல்லா நடத்த வேண்டும். 2வது பொருளை ஈட்ட வேண்டும். ஈட்டிய பொருளை துய்க்க வேண்டும். அப்புறம் அந்த தொண்டு செய்ய வேண்டும். இந்த 4 விஷயங்களும் நிறைவாக நடைபெறுக்கு உடல் நலம் ரொம்ப முக்கியம். சரி, அதே மாதிரி 800 கோடி பேர் மக்கள் இருக்காங்க. 800 கோடி பேருக்கு உடல் நலம் மிக அவசியம். இன்றில்லை என்றுமே. சரி, உடலை கெடுத்துக் கொள்றவங்க யாரு? உடலை பற்றி
மகத்துவம் அறியாதோர் செய்யலா. இது மகரிஷி தான் சொல்றாரு. உடலை பற்றி, உடல் நலத்தை பற்றி மகத்துவத்தை தெரியாத அறிவை கெட்டவர்களுக்கு இந்த விஷயம் பொருந்தும் என்று சொல்றார். இந்த உடல் மீண்டும் நான் புரிய வைக்கிறேன். இந்த உடல் ஒரு முறைதான். உடலை கெடுத்துக் கொள்ள வேண்டாம், உடலை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி, மேலும் இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி, நடுவர் ஐயா தீர்ப்பை நம்மளுக்கே கொடுங்க. ஏன் ஐயா அப்படியே அந்த தீர்ப்பு அவங்களுக்கு எதிராக மட்டும் இருக்கணும். ஓ புரியுதா? தீர்ப்பு அவங்களுக்கே கொடுங்க. அவர்களுக்கு எதிரான தீர்ப்பு கொடுத்தால் எங்களுக்கு அதை பற்றி கவலையை கிடையாது என்று கூறி தெரிவு செய்கிறேன். வாழ்க வளப்படும். நிறைய கட்சி மாற மாதிரி எதுவும் மாறிட்டாரோ அப்படின்னு ஞாபகம் பால்கோட அதுக்கு மேல அந்த இதுக்குள்ள போகக்கூடாது. வாழ்க்கை வையணும் மிக சிறப்பாக தனக்கே உரிய பாணியில, அதாவது நமக்கு இது ஒரு புதிய முயற்சி. மிக சிறப்பாக உங்களோட ஒத்துழைப்புலாம் நல்லா நடந்துருக்குது. நோயற்ற உடலை உடையவருக்கு தான் நமக்கு இந்த உலகத்துல எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். நோயோட இப்போ ஒன்றும் இல்லை, கைவலி கால்வலியோட நமக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்ய முடியுங்களா? எவ்வளோ திறமை இருந்தாலும் அம்மா கேட்ட அதே கேள்விய அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்க பாணியில கொஞ்சம் எடுத்துக்கூடி வலு சேர்க்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சமுதாயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த உடலோட மதிப்பு பாருங்க. ஒரு ஒன்றும் இல்லை, இப்போ எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு ஒரு பயிற்சி வகுப்பில் சொன்னது ஐயா சொன்ன அதே விஷயத்தை தான் நான் வேற ஒரு ஆங்கிள் சொல்ல பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ நான் ஒரு 100 கோடி ரூபா தரேன் எப்போ அப்படின்னு கேட்கலாம். சத்தத்தை வேண்டாமா? 100 கோடி ரூபா தரேன், யாருக்கு வேணும்? யாருக்குமே வேண்டாமா? சரி இருந்தால் கொடுத்துட்டு போங்க. இப்போ சத்தமே இருக்காது. வேண்டாம்னா அவங்க இருந்தால் கொடுத்துட்டு போங்க. இப்போ 100 கோடி ரூபா தரணும்னு மனசு நம்ம வாய் வேண்டாம்னு சொன்னாலும் மனசு ஏதோ ட்விஸ்ட் இருக்கும், அதனால வேண்டாம்னு சொல்றோம். மற்றபடி 100 கோடி எந்த கண்டிஷன் கிடையாது. நீங்க எந்த பொருளையோ உங்களுடைய 10 ஏக்கர் தோட்டத்தையோ அல்லது ஒரு ஏக்கர்ல இருக்கக்கூடிய வீட்டையோ எழுதி வைக்க வேண்டியது இல்லை. வேற எதுவுமே நீங்க பொருளாவே கொடுக்க வேண்டியது இல்லை. 100 கோடி ரூபா தரேன், யாருக்கு வேணும்? எப்படின்னு ஒருத்தர் பயிற்சி ஒருத்தர் கேட்குறாங்க. அப்போ கேட்டோம்னா ஒரு பாதி பேருக்கு மேலே எல்லாருமே கை தூக்கிட்டாங்க. ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட வேற எதையும் கேட்க மாட்டேன், உங்களுடைய பொருட்களோ உங்களுடைய உடைமைகளோ எதுவும் கேட்க மாட்டேன், உங்களுடைய கிட்னியை மட்டும் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபா தரேன். இப்போ பாதி கை இறங்கிட்டு, அடுத்தப்ப உங்களுடைய கணையத்தை மட்டும் எடுத்து கொடுத்தா உங்களுக்கு ஒரு 50 கோடி ரூபா தரேன். இப்படி லிஸ்ட் போட்டே போனா 100 கோடி தாண்டியே போகும். இப்போ எவ்வளவு விலை கொடுத்தாவது நம்முடைய உடல் நலத்தை வாங்க முடியுமா? முடியாது. அவ்வளவு மதிப்புள்ள ஒரு உடல் நலத்தை இழந்துட்டு நீ எதையா சாதிக்க போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பேராசிரியர் சரவணன் ஐயா அவர்கள். இல்லை இல்லை, என்னதான் உடல்நலம் இருந்தாலும் நமக்கு மனவளம் இல்லைன்னா எதுவுமே சாதிக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நிறைவு பேச்சாளராக நிறைவாக பேசுவதற்கு பேராசிரியர் லீலாவதி அம்மா அவர்கள் சென்னிமலையிலிருந்து உங்கள் அனைவரும் சார்பாக வாழ்க்கை வாழ்த்து வரவேற்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை உலகத்துக்கு கொடுத்த என் தாய் தந்தையை வணங்கி, என் அறிவுக்கு ஒளி ஊட்டிய ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி, இந்த இனிமையான நிகழ்வை ஏற்பாடு செய்த செந்தனமலையம் தவமையர் தலைவர், பொருளர், செயலர், தலைமையுரை ஏற்று நடத்திய ஐயா பாலு ஐயா, சிறப்புரை பேசிய கிருஷ்ணன் ஐயா, எதிரணியில் வீட்டிருக்கும் என்னுடைய சக நண்பர்கள், இங்கு கூடியிருக்கும் அவையோர்கள், அதைவிட இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும்
பத்மபூஷன் எஸ்கேஎம் மயிலானந்தன் அவர்களே, இதையெல்லாம் நமக்கு அள்ளி கொடுத்த ஆசான் அவர்களின் திரு உருவத்தையும் மனதால் நினைத்து இன்றைய நாளினுடைய சிறப்பான நாளாக இதை எடுத்து இன்றைய சூழலில் நமக்கு அதிகம் தேவைப்படுவது உடல் நலமா மனவளம்? மனமெனும் புதி நமது ஜீவகாந்த அடைதான் மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறான். மனம் என்றால் என்னன்னு 2 பேருக்கும் தெரியவே இல்லை. இந்த மனசு எங்க இருக்குதுன்னு தேடி அலைஞ்சு இன்னமும் தேடிக்கிட்டே திருன்னு முழிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. மனம் எனும் புதி நமது ஜீவகாந்த அலைதான். மனிதனிடத்திலே புலனுணர்வு கொண்டு விரைவு கொண்டு மனச்சுழலோ வினாடிக்கு 14 முதல். மனம் அதுவே அகத்தவ ஆகினை துரியம் இவற்றில் மழைப்பின்றி 8 முதல் 13 வரையாம். மனம் சக்தி களம் நிற்க 4 முதல் 7ஆம். மறைபொருளாம் சிவகலத்தில் 1 முதல் 3ஆம். மகரிஷி அந்த நிலையை அடைந்தார்கள். மனதினுடைய தன்மையை உணர்ந்தார்கள். அதனால மனவளங்களை மன்றம் என்ற ஒன்றை உருவாக்கி கொடுத்தார்கள் நமக்கு. இவ்விடத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். எங்க உட்கார்ந்திருக்கிறோம் அப்படின்னா உடற்பயிற்சி கூடத்தில் இல்ல, மனவளங்களை மன்றத்திலே இருக்கின்றேன் என்று பெருமையோடு நாம் சொல்லிக் கொள்வதற்கு உதாரணமாக இருந்து காட்டியவர் ஆசான் அருள்தந்தை. என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழுகின்றேன். ஐயா அழகா சொன்னார், தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை. தன்னை அறியணும் அப்படின்னா நம்ம யாரு, எங்க இருக்கிறோம், நம்முடைய மூலம் என்ன, முடிவு என்ன என்ற அற்புதத்தை அழகாக எடுத்து கொடுத்தது இந்த மனவளக்கலை மன்றம். மனம் வளமாக இருந்தால் மட்டுமே மனிதனாக வாழ முடியும். ஐயா சொன்னாரு, உடற்பயிற்சி செஞ்சோம், கையை தூக்கி காட்டணும், காலை தூக்கி காட்டணும், அதனால உடற்பயிற்சி நல்லா செஞ்சா போதும்னு சொன்னார். ஆனா நமக்கு சுவிட்ச் இருக்குதுங்க, ஃபேன் இருக்குது, 2 சும்மா இருந்தா ஓடுமா? கரண்ட் என்ற ஒரு இயக்கம் வேணும். மனம் என்று ஒன்று இருந்தால் மட்டும்தானே என்னால கையை தூக்க முடியும். உடல்ல நல்லா வச்சிருக்கிறேன்னு சாமிஜி நினைச்சிருந்தாங்கன்னா அழகா உடற்பயிற்சி செஞ்சுட்டு அழகா வீட்டிலேயே இருந்திருப்பார். தன்னுடைய ஆயுள் கால முறையில் அந்த உடலை பாதுகாத்து பதக்கப்படுத்தி இருந்திருப்பார். ஆனா மனிதர்கள் மனதால் கட்டுவிடக் கூடாது. மனிதர்களிடத்திலே மனவளம் சேர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த உடல் பயிற்சியோடு இணைச்சுக்கிட்ட. அதனால நீங்க கூட வந்து ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மனம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் மனிதனாக வாழ முடியும். மனதை அடக்க நினைத்தால் அடங்காது, மனதை அறிய நினைத்தால் அடங்கும். கையை கட்டி உங்க உடம்பு கையை கட்டி உட்கார்ந்தா கையை கட்டி உட்காருவீங்க, சேர் போட்டா சேர்ல உட்கார்ந்துருப்பீங்க. மனசை சும்மா இருன்னு கேட்ட சும்மா உட்கார்ந்துருக்கோம். மனதை அடக்க நினைத்தால் அடங்காது, ஒரு பொழுதும் அடங்காது. உங்களோட மனசை நீ கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். உங்ககிட்டயே சொல்லி பாருங்க பார்க்கலாம், கேட்கவே கேட்காதுங்க. மனதோடு மனதாக இதமாக மனிதனாக வாழ்வதற்கு இந்த மனவளக்கலை மன வளமே நமக்கு கிடைக்கும். இந்த மனதை வளப்படுத்துறதுன்னா தவம் வேணும், தியானம் வேணும். இந்த தவமும் தியானமும் என்ன கொடுக்கும்? மனதை சும்மா இருக்க வச்சிருக்கும். மனதை அலைப்பாய வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மனதை கொஞ்சம் நிலைப்படுத்தி வைக்கும். அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமாள் என்ன சொன்னாரு தெரியுமா? பிரணவ மந்திரமாக அவர் சொன்னது என்ன தெரியுமா? சும்மா இரு, எங்கேயும் என்னை தேடி அடைய வேண்டாம், சும்மா நீ இருன்னு சொன்னாரு. அருணகிரிநாதர் சும்மா இருந்ததுக்கு அப்புறம் தானங்க, மௌனத்துல ஆழ்ந்து நிலைத்து நின்றதுக்கு அப்புறம் தான் 16,000 பாடல்கள் அவர்களால் எழுத முடிஞ்சதுங்க. மகரிஷியும் 96 வயதிலும் வாழ்ந்து காட்டினாருங்க. அவருடைய உடல் நலம் குன்று இருந்த பொழுது கூட மனவளம் நிறைந்திருந்தது. அதனால தாங்க 2000 பாடல்கள் எழுதி பல தத்துவ விளக்கங்களை கொடுத்துட்டார். உடல் மறைந்தாலும் அவர் கொடுத்த உயிர் தூள்கள் இன்னைக்கும் அவர் மனதால நினைத்த எண்ணங்கள் அனைவருடைய மனதிலும் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. மனத்துக்கள் மாசில்லாதான் அனைத்தரன் ஆகல நீரங்கள். இன்றைய சூழ்நிலையில மனசு நல்லா வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாதான் மனதினுடைய தன்மையை உணர்ந்துக்க முடியும்.
இன்னைக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். அதனாலதான் இந்த இடத்துல வந்து கூடி உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த சுதந்திர தினம் யாரால் கொடுக்கப்பட்டது? எதற்காக கொடுக்கப்பட்டது? இந்த 80 வருடங்களுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்களுடைய நிலை என்ன? நல்ல ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. யார் இன்னைக்கு தேச தந்தைன்னு பாராட்டணும். இன்னைக்கு நம்மளுடைய மகாத்மா காந்திய தேச தந்தைன்னு கொடுத்திருக்கிறோம். அவர் உடல் வலிமையானவரா, ஆரோக்கியமானவரா, திடாகாத்திரமானவரா? என்ன இருந்தது அவரிடத்திலே? பிடிச்சு தள்ளுனா கீழே விழுகக்கூடிய உடலை வச்சுக்கிட்டு அவருடைய மனோபலம் இருந்தது பாருங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே மனவளம் தானே இந்த நாட்டுல சுதந்திரம் என்ற ஒன்று கிடைத்தது. அதனாலதான் நம்ம இந்த இடத்துல நல்லா உட்கார்ந்து இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இல்லைன்னா நம்மளுடைய நிலைமைகள் எப்படி இருந்திருக்கும்? சுதந்திர தாகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுதந்திர தாகத்தை தண்ணீர் விட்டா காய்ச்சினாங்க, தண்ணீர் விட்டா வளர்த்தாங்க. பல மக்களினுடைய கண்ணீரை விட்டு கிடைத்தது இந்த சுதந்திரம் தான். அப்படிப்பட்ட சுதந்திரத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா அதற்கு எவ்வளவு மனிதர்கள் தங்களுடைய மனதை கொண்டு வந்து தன்னுடைய மனதால வருங்கால மனிதர்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீள வேண்டும் என்று எத்தனை மனிதர்கள் வாழ்ந்திருப்பாங்க. எத்தனை பேரை இன்னைக்கு வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. திருப்பூர் குமரன் சென்னிமலையில பிறந்து திருப்பூரிலே வாழ்ந்தார். அவருடைய அடித்து துன்புறுகின்ற பொழுதும் கூட தன்னுடைய கைகளில் அந்த தேசிய கொடியை வச்சுட்டு வந்தே மாதரம் என்ற குரலை அல்லவா ஒழித்துக் கொண்டிருந்தது. அவரிடத்திலே உடல் துடித்துக் கொண்டிருந்த பொழுது கூட உள்ளம் உயர்வாக இருந்தது தானே. இன்று வரையிலும் திருப்பூர் குமரன் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார். முத்துராமன் இங்க தேவர் தீரன் சின்னமலை, சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலை என்று தன்னை உயர்த்தி காட்டினாரே அன்னை தெரசா. அதே போல பகத்சிங் இடத்துல அவர் தன்னுடைய இறுதி கால் மரண தண்டனை கொடுத்துறாங்க. அப்ப கூட லெனின்கிற நான் ஆங்கில புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன், அதை படித்து முடித்து விட்டு இந்த மரண தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் சொன்னாருங்க. அவர் உடலை நினைக்கவில்லை, அவரிடத்திலே இருந்த மனவளம், நான் இதை கற்க வேண்டும், இதை சாதிக்க வேண்டும், என்னுடைய சரித்திரத்தை பின்னாடி வருபவர்கள் எடுத்து காட்ட வேண்டும் என்ற உறுதியோடு வாழ்ந்து காட்டுகிறார். பகத்சிங்குக்கு மரண தண்டனை கொடுக்கிறப்போ கூட இன்னும் 2 பேர்த்துக்கு கொடுத்தாங்க, ராஜகுரு, சுகதேவ். அந்த 3 பேர்த்துக்கும் ஒரே நேரத்துல மரண தண்டனை கொடுக்கப்படுதுங்க. 50 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த உண்மை நிகழ்வு. அப்போ பகத்சிங் முன்னாடி வர்றாரு. இவர் சொல்றாரு இன்குலாப் அப்படின்னு சொல்றாரு. அப்போ புரட்சி ஓங்குக அப்படிங்கிற ஒரு சிந்தாபாத் மொழியில அவர் சொல்றாரு. அப்போ கூட இருந்த ராஜகுரு, சுகதேவ் 2 பேருமே சிந்தாபாத் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பகத்சிங் தூக்கிலிடப்படுகிறார். ராஜகுரு வர்றார், அடுத்த நிலையில் நிற்கிறார். அவரும் இன்குலாப்னு சொல்றாரு, சுகதேவ் சொல்றாரு சிந்தாபாத்னு சொல்றாரு. ராஜகுரு தூக்கிலிடப்படுறார். சுகதேவ் வந்து நிற்கிறார், அவர் இன்குலாப்னு சொல்றார். அந்த தூக்கு மேடையை தன்னுடைய கம்பியை தள்ளக்கூடிய அந்த காவலாளி சிந்தாபாத் என்று சொல்லுகின்றார். என்ன ஒரு உணர்வு ஒரு மனிதனிடத்தில்! பிறகு ஆங்கிலேயரை அவரையும் பல விசாரணைக்கு பிறகு அவரையும் தூக்கிலிடப்பட்டார் என்று கேள்விப்பட்டோம். அது மாதிரிங்க இந்த மனம் ஒரு தெளிவா ஒரு மனிதனை மனிதனாக காலமாக வாழ வைத்துக் கொண்டிருப்பதுன்னு சொன்னா இந்த மனம் வளம் தருது. அதே மாதிரி அன்னை தெரசா வாழ்ந்தார். அவர்களுடைய சேவை இன்று வரை அனைவருக்கும் தெரியும். பள்ளி பாடங்களிலே பாடங்களாக படிக்கவில்லை, ஒவ்வொரு ஊடகங்களிலும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் எழுத்துக்களால் படிக்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த பள்ளி பாடங்கள்ல சொல்றது என்ன? அன்னை தெரசா தொழுநோயாளிகளை நோய் இல்லாம வாழ்றதுக்கு அவங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல போய் நிக்கிறாங்க, தொழுநோயால வாழ்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க நிக்கிறப்போ ஒரு மனிதர் காரி உமிழ்றார். அது அப்படியே தன்னிடத்துல தேய்ச்சிக்கிட்டு உடனே சொல்றாங்க, என்னுடைய நோயாளிகளுக்கு நீங்கள் ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி தன்னுடைய சேவை தொண்டை உயர்த்தியவர் உடல் நலத்தோடு வாழவில்லை, குறுகிய உடலோடு வாழ்ந்து காட்டிய அன்னை தெரசா இன்றையும் இன்னுக்கும் சேவை மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு மரம் இருக்குதுங்க, இலை இருக்குது, பூ காய்கறிகள் தெரியுது, ஆனா மண்ணுக்குள் மறைந்திருக்கக்கூடிய விதைகள் கண்ணுக்கு தெரியாது. அது மாதிரிதாங்க இவங்கெல்லாம் அழகா உடம்பு ஆரோக்கியமா வச்சிருக்கிறன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்மளுடைய மனம் இருக்குது பாருங்க,
மனதினுடைய சக்தி, மனதினுடைய திறமை யாருக்குமே இருக்காதுங்க. இன்னைக்கு எத்தனையோ சாதனையாளர்கள், உடல்நல குறைபாடு மாற்றுத்திறனாளிகள் எத்தனையோ தங்கப்பதக்கங்களை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஹெலன் கெல்லர் அப்படிங்கிற ஒருவர் மர்ம காய்ச்சலால கண் பார்வை இழந்தார், காது கேட்காம போயிடும். ஆனா அவர் இந்த உடல் உறுப்புகள் இழந்தாலும் பரவாயில்ல, மன உறுதியோடு எப்படியாவது நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சைனிக் என்ற ஒரு மொழியை கொண்டு 40 நாடுகள்ல கொண்டு போய் சேர்த்துனாங்க. கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க சைகையிலையும் ஒவ்வொரு நாட்டு நிகழ்வுகளை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு மனதொரு வாய்மை மொழியின் தவத்தொரு தனக்கு ஒரு கலை அப்படிங்கிற மாதிரி மன வலிமை இருந்தாலும் மட்டும்தானுங்க நம்மளால அழகா பண்ண முடியும். அம்மா சொன்னாங்க பாருங்க, இன்னைக்கு உடல் இருந்தா தானே போய் நம்ம பயணம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உடலே ஒரு கோவில் அப்படின்னு சொன்னாங்க. உடல் கோவிலாக இருந்தாலும் அந்த ஒரு நாயனார் கோயிலே கட்டல, தன்னுடைய மனசுக்குள்ளேயே இறைவன் வந்து இங்க நிக்கிறாரு, கும்பாபிஷேகம் பண்ற மாதிரி நினைச்சாங்க. உடனே அவங்க இறைவன் தரிசனம் பண்ணினாருங்க. அது மாதிரி தானுங்க நம்மளுடைய மனம் தெளிவாக இருந்தால் இந்த உடலை பற்றியோ உடல் உறுப்புகளை நம்ம நினைக்கவே மாட்டோம். மனம் என்ற ஒரு தெளிவு. நட்டகல்ல சுத்தி வந்து 4 புஷ்பத்தை வச்சு மந்திரத்தை சொன்னா நட்டகல்லும் பேசுமோ நானும் உள்ளது. ஒரு மனசுக்குள்ள ஒரு உயிராக, மனமாக, அறிவாக, தீவமாக இருக்கக்கூடிய மனதினுடைய வலிமையை, மனதினுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. ஊற்றை சடலமணி உப்பிருந்த பாண்டமணின்னு சொன்னாரு பாருங்க, அதுக்கு அடுத்த 2 லைன் சொல்லாம விட்டுட்டாருங்க. அதுலதாங்க இருக்குது, ஊற்றை மாற்றி பிறக்க வழி எனக்கு கிட்டுச்சுன்னா ஊற்றை சடலம் விட்டு உட்பாதம் சேரணும்னு எழுதியிருப்பாங்க. அழுகணி சித்தர் பாடல்ல இந்த உடம்ப வெறும் சதை பிண்டம் எஞ்சான் உடம்படியோ 7 வாயிலடி பஞ்சாயக்கார ரைவர் பட்டணமும் தான் 2 அஞ்சாமல் பேசுகிறார் ராகினைக்கு தான் பயந்து இல்லாமல் நிலையிழந்து வாடுகிறேன்னு சொல்லி இந்த உடல் வலிமையாக இருக்குதுன்னா உடலை வலிமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுவாரு, இதெல்லாம் உடம்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் உன்னிடத்திலே உன்னுடைய இறைவனிடத்திலே வந்து சேர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி இருப்பாங்க. ஆனா மகான்கள் இருக்கிறார், நம்ம தான் உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிக்கிச்சு, காய்ச்சல் அடிக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. மகான்கள் வாழ்ந்தது, மகான்கள் கொடுத்த தத்துவங்கள் அத்தனையுமே, மகான்கள் எல்லாம் சட்டையை கழட்டி போட்டுட்டு போற மாதிரி தன்னுடைய உடம்பு விட்டுட்டு போயிருவாங்க. கபீர்தாசர் வாழ்ந்தார். கபீர்தாசர் தத்துவங்கள் கிடையாது. 1 நிமிடம் ஐயா, கபீர்தாசர் சொல்லாத தத்துவங்கள் கிடையாது. கபீர்தாசர் நடுவர் அவர்களே, மனம் ஒன்று தெளிவாக இருக்க வேண்டும் என்றால், மனம் நல்லா இருந்துச்சுன்னா தான் இந்த இடத்துல வந்து மனதை கேட்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. உடம்பு வலியா, கைவலி, கால்வலி இருந்தா கூட இன்னைக்கு மனசால நினைச்சு உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ பெரியவங்க இருக்கிறாங்க, சின்ன வயசுல நல்ல தன்னுடைய மகனையும் தூக்கிட்டு போயிருப்பாங்க, எல்லாத்தையும் ஊரெல்லாம் சுத்தி காட்டியிருப்பாங்க. இன்னைக்கு வயசான காலத்துல கார் இருந்தும் கூட தன்னுடைய தாய் தகப்பனை கூட்டிட்டு போக முடியாத சூழ்நிலை இருக்கு. அப்பெல்லாம் அந்த பெரியவங்களுடைய மனம் எவ்வளவு துன்பப்படும் தெரியுமா? நமக்கெல்லாம் இந்த குழந்தைய நம்ம கூட்டிட்டு எல்லாம் போனோம். ஆனா இன்னைக்கு நம்மள வயதானவங்களை கூட்டிட்டு போறதுக்கு உடம்பு சரியா இல்லைங்க, நம்ம விட்டுட்டு போறாங்கன்னு மனம் நொந்து போயிருங்க. அந்த மாதிரி இல்லாம மகான்கள் வாழ்ந்து காட்டினாங்க. கபீர்தாசர் வாழ்ந்தாருங்க, அத்தனை தத்துவங்களை கொடுத்தார். அவர் மறைக்கின்ற பொழுது அவர் மறைந்த இடத்திலே ரோஜா பூக்கள் மட்டுமே இருந்தார். அதே மாதிரி பட்டினத்தார் வாழ்ந்தார். தன்னுடைய கடற்கரையில திருவொற்றியூர்ல சிறுவர்களுக்கு விளையாட்டு காட்டிக்கிட்டு பிரம்மக்குடியில போய் அப்படியே மறைச்சிட்டார், அந்த உடலை கொடுக்கவே இல்லை. மாணிக்கவாசகர் சிதம்பரம் கோவில்ல இந்த வான்பொருள் தான் உண்மை என்று சொல்லி அப்படியே ஆகாயத்துல மறைச்சு போறார், நேரத்துல உடலை விட்டுட்டாருங்க. அந்த உயிர் ஆன்மா நிலைத்து நின்றது. அதே போலதானுங்க வள்ளலார் வாழ்ந்தார், தன் உடலை ஜோதியாக காட்டினார். மகரிஷி அவர்களும் அதே போலதானுங்க அவர் வாழ்ந்த காலம் இந்த மனம் என்ற ஒன்றை சிறப்பாக வளமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அத்தனை தியான பயிற்சிகளையும் நமக்கு கொடுத்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஒரு பாதங்களை வணங்கி இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க. எனக்கு என்ன பையன் தீர்ப்பும் அவங்களே வழங்கிடுவாங்க அப்படின்னு யோசிச்சேன். எனக்கு வேலை இருக்காதுன்னு நினைச்சிட்டேன். வாழ்க்கை வளர்ந்தது.
20 நிமிடம்னு சொல்லி 15 நிமிடம் இப்போ 12 நிமிடத்துக்கு வந்ததுனால கொஞ்சம் வாழ்க்கை. அதான் நம்ம எல்லாமே பேராசிரியர்கள் எல்லாம் ஒரே குடும்பமாக இருந்தால் நம்ம வந்து கேஷுவலாக பேசிக்கலாம். அதான் நமக்கு வந்து 1 மணி நேரம் ஒரு விஷயத்த சொல்றதுக்கும் தயாராக இருக்கணும், 10 நிமிடத்தில் சொல்றதுக்கு சரியாக இருக்கணும். ஐயா வானொலியில் இருக்கிறாங்க, 2 நிமிடத்தில் கூட சொல்லுவாங்க. இந்த ஒரு தகவல் 5 நிமிஷத்துல சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயத்த சொல்லிடுறது ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பரவாயில்ல, முதல் முறையாக ஒரு முயற்சி. ஆனால் முதல்ல அது என் மேலே ஒரு மிஸ்டேக் இருக்குது, அது நான் சொல்லிடுறேன். நான் அவங்க தனியாக பேச வேண்டியது இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கணும் சொல்லிக்கலாம். 20 நிமிடம் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் மொத்தம் 2 மணி நேரமும் பட்டிமன்றத்துக்குன்னு யோசிச்சிட்டேன். அப்புறம் தான் தலைவர் செயலாளர்கள்லாம் பேசுவாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் யோசனை இருக்குது. ஏன்னா நமக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் மேலே நம்ம வந்து பேச்சாளர் மட்டும் இல்லை, அந்த ஒருங்கிணைப்பாளர், அது நிகழ்ச்சி ஏற்பாடு எல்லா விஷயமும் மல்டி டைமென்ஷனில் நம்ம பண்ணிட்டு இருக்கனால நம்மளுடைய சிந்தனை வந்து இங்கே வந்துட்டோம்னா அந்த பேச்சு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அங்கே போயிட்டா அந்த சாப்பாடு வந்துருச்சா, அந்த சேர் போட்டாங்களா அப்படி இருக்கும். அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ரோடு பண்ணணும் இல்லைங்களா? ஒரு போலீஸ்காருக்கு தான் வீட்டுக்குள்ள போகும்போது பெரம்போடே போனாராம். எதுக்கு? அது போலீஸ்கார் பையன் வந்து எப்பா நீ போலீஸ் ஸ்டேஷன் வைக்கிறதோடு சரி, இங்கே அதே மாதிரி வந்துருந்தா எப்படி? ஸோ அது மாதிரி நம்ம வந்து அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பேச்சாளர் சொல்லுவாரு, நாய் பேச போட்டியா குலைக்க தெரியணும் இல்லைங்களா? அங்கே போய் நீங்கள் வந்து குலைக்க முடியாது, நாய் பேச போடாது. அது மாதிரி நம்ம வந்து எந்த இடத்துல எப்படி நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா எல்லா விஷயத்தையும் சிறப்பாக பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுனால ஒரு சில விஷயங்கள் நமக்கு சில விஷயங்கள் மிஸ் ஆகுது வாழ்க்கை. இப்போ மிக அற்புதமாக அம்மா அவருக்கு வந்து தன்னுடைய கருத்துக்களை, மனம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? என்னை யானறிய வேண்ட இறைவா இனி குருவாய் வந்தாய் அப்படின்னு குருவனுக்கு பாடல மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்போ நமக்கு வந்து நம்மளை நாம அறிவது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய திறமை என்ன, நம்மளுடைய அறிவு என்ன, நம்மளுடைய எல்லை என்ன, ஸோ நம்மளால என்ன சாதிக்க முடியும், என்ன முடியாது, எந்த விஷயம் நமக்கு கிடையாது, இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நம்ம சாதிக்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சொல்றார நம்மளால முடியுமா? அது மட்டும் முடியாது. வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, என்ன செய்யறா சும்மா இருக்கிறேன் ஒரு நாள் இருந்து பார்த்தா தெரியும். 10 நிமிஷம் இருந்து பார்ப்பான். அந்த ஜோக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 10 நிமிஷம் இருந்து பார்ப்பான். அப்போ கூட ஒரு 5 நிமிஷம் ஆகும். அப்பா முடியாதுப்பா, நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன், சும்மா இருக்கிறது மட்டும் முடியாது. ஸோ சும்மா இருக்கிறதுனா வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அசைந்து கெட்டது உடல், அசைந்து கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு என்ன செய்யலாம்? இப்போ நம்ம சும்மா இருக்கும்போது கையை காலம் ஆட்டிகிட்டே இருக்கிறோமா? ஆட்டினா என்ன ஆகும்? பக்கத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாயிருவாங்க. ஆமா, தப்பா வந்து கருத்தை பழகிட்டு இல்லைங்களா? அப்ப சும்மா இருக்கிறப்ப நம்ம வந்து கை காலம் அசைக்கலாம். மனசு சும்மா இருக்குதா? எப்போ முடிப்பான்னு தெரியலையே, சாப்பாடு வசதி முடிச்சுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நீங்க சொன்னீங்க சொல்லல, நானும் கற்பனை சொல்றேன் இல்லைங்களா? போற போக பார்த்தா 2 மணி ஆகி கூட இருக்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து மனசுல ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்க எல்லாரும் சும்மா இருக்கீங்களா, எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்கீங்களா? சும்மா கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா மனசுல எதுவும் ஓடலையா? ஓடிட்டு தான் இருக்கும் உள்ளுக்குள்ள. வீட்டுல கேஸ் ஆஃப் பண்ணணுமா தெரியலையே, ஃபுட்டு சரியா கொடுக்கணுமா தெரியலையே, இன்னைக்கு பார்த்து அந்த கடன் திருப்பி கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதுக்கான என்ன செய்யுது? இன்னைக்கு பார்த்து அதுக்கான என்ன செய்யுது? அது ஒருத்தர் வாங்கணும் அவனும் தேடி வந்து என்ன செய்யுது? இப்படி பல வகையான விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ மனசு அந்த மாதிரி இல்லாம ஒரு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது சொல்லக்கூடிய சும்மா இருக்கிறது. அதே மாதிரி உடல் வலிமையினால நமக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சதா, மன வலிமையினால கிடைச்சதா? மகாத்மா காந்தி அவர் வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து பயந்து போய் அந்த வட்டமேசை மாநாட்டில் அவங்க லண்டன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்போ பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒருத்தர் சொல்றாரா, என்னப்பா பிரச்சனை அப்படின்ட்டு இந்தியாவில் வந்து ஒருத்தர் போயிருக்காரு, பிரிட்டிஷ்லேருந்து வந்தாரு. இல்லை அங்கே வந்து ஒருத்தர் காந்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்னப்பா பெரிய பேரிங் வச்சிருக்காரா, அல்லது ஏகே பாட்டிசன் வச்சிருக்காரா, அந்த மாதிரி வச்சிருந்தா நமக்கு அதுக்கு மேலே வைக்கணும் நம்மகிட்ட இருக்கு. அதெல்லாம் இல்லை, அப்படி என்னதான் ஆயுதம் வச்சிருக்கு? சத்தியம்னு ஒன்று வச்சிருக்கிறாரு, வாய்மைன்னு ஒன்று வச்சிருக்கிறாரு. அதை எதிர்த்து போராட்டம் யாருமே ஆயுதம் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப இது வந்து உடல்ல அவர் வந்து உடம்பு அந்த அளவுக்கு பயமான மாதிரி இருக்கிறாரா, அதனால ஏதாவது
அதாவது நீங்க வந்து ஒரு கூட்டத்துல பேசும்போது சொல்றாரு, நீங்க கத்தி எடுக்கக்கூடாது. காந்தின்னு ஒரு படம் வந்துச்சு, அப்படியே அப்படின்னு கேட்கலாம் நம்ம எல்லாரும். அதனால தான் தியேட்டர் விட்டே ஓடிடுச்சு. அப்போ அந்த படத்தை எடுப்பாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நல்ல நல்ல படங்கள் நிறைய வார்த்தை. பாரதின்னு ஒரு படம் வந்தது, அதுவும் டைரக்டர் எடுத்தார். அப்போ நீங்க வந்து கத்தி எடுக்கக்கூடாது. யாருக்கு எதிராக பேசுறாரு? வெள்ளையனுக்கு பிரிட்டிஷ்காரங்க எதிர்த்து பேசுறாரு. பெரிய மாநாடு, இந்தியாக்காரங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் பேசுறது கத்தி எடுக்கக்கூடாது, துப்பாக்கி எடுக்கக்கூடாது, கம்பு எடுக்கக்கூடாது, எதுவுமே எடுக்கக்கூடாது. எல்லாம் ஒவ்வொன்று கத்துறாங்க. ஆனா நீங்க ஃபைட் பண்ண முடியும். அப்படி சைலண்ட் நீங்க ஃபைட் பண்ணணும். எதை எதிர்த்து அப்படின்னா நம்முடைய பொறாமையை எதிர்த்து, கோபத்தை எதிர்த்து, அப்படி அவங்களுடைய நடவடிக்கை இப்படி ஒன்று ஒன்றா வந்து அவர் சொல்றாரு. அப்படி சொல்ல அப்படியே கொஞ்சமா சைலண்டா. அப்போ நம்ம எதிர்க்க வேண்டியது எதை அப்படின்னா தேவையில்லாத நடவடிக்கைகள், தேவையில்லாத குணங்கள் தான். அதை சரி பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எல்லாமே சரியாயிடும். ரொம்ப எக்ஸலண்டா அந்த இதில் சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம எதிர்த்து போராட வேண்டியது மனிதர்களை இல்லை, மனிதர்களுடைய குணங்களை. அப்போ அது மனப்பக்குவம் அப்படிங்கிறது இருந்தால் தான் நம்ம வந்து எதுவுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறத மிக சிறப்பாக அன்னை தெரசா மிக சிறப்பு ஒரு அற்புதமான உதாரணம் சொன்னாங்க. ஒரு கையில காரி விழுந்த உடனே தொடச்சிட்டு இது எனக்கு கொடுத்தீங்க, என்னை நம்பி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க எவ்வளவு நல்ல ஒரு குடும்பத்துல இருந்து, எவ்வளவு ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க வந்து ஒரு சேவையில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, தொழுநோயில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எடுத்து அவங்க வந்து அதை ஆதரவாக வளர்த்து இது பண்ணியிருக்காங்கன்னா, அதை கருவுற்றிருந்தால் ஒரு தாய்க்கு மட்டுமே தாயாக இருப்பாய், நீ கருணைன்றதால் இவ்வளவு உலகத்துக்கே தாயா இருக்கும். ஒரு கொட்டேஷன் சொன்னாங்க பார்த்தீங்களா, எவ்வளவு அற்புதமான ஒரு வரி அப்படின்னா. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? மனவளம் தான் அப்படிங்கிறத அவங்க முக்கியக்கூடிய பாணியில் மிக சிறப்பாக எடுத்து கூறியிருக்கிறாங்க. சரி, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்கறது தெரியுது. சாப்பாடுக்கு 10 முன்னாடி முடிக்கணும் இல்லைங்களா? ஏற்கனவே டைமும் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிடம் மட்டும் உங்களுடைய அனுமதியோடு எடுத்துக்கிறேன், சரிங்களா? உங்க சொன்ன நேரம் 1 மணி. இப்போ நான் இங்க சொல்லணும் நிறைய சொல்லலாம். நீங்க சொல்லியிருக்கீங்க 2 மாசம் இருக்கு, ஏதாவது ஒன்று நாங்கள் கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு தான் பேசிட்டு இருக்கும்போது எத்தாப்ப ஒருத்தர் கடிகாரத்தை எடுத்து காமிச்சாங்க. ஏன்னா இவர் என்ன இருக்காரு, ஓ நல்லா பேசணும் போல, எல்லாம் விரும்பி கேட்குறாங்க, மணிக்கணக்கில் பேசலாம் பேசிட்டே இருக்கிறாரு. அப்புறம் ஒருத்தர் காலத்தை தூக்கி காமிச்சிருக்கிறாரு. உடனே நேற்று பேச ஆரம்பிச்சப்பா, இன்னைக்கு ஆயிடுச்சு, 1 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் முடிக்கல அப்படிங்கிறது. இவர் என்ன 4 கணக்கில் பேசக்கூடாது போட்டு பேசிட்டே இருக்காரு. அப்புறம் ஒருத்தர் போடுறதுல கத்தி எடுத்து காமிச்சிருக்காரு. உடனே தான் டக்குனு இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வந்திருக்கிறாரு. ஏப்பா முதல்ல வந்து கடிகாரத்தை தூக்கி காமிச்ச, நீ நல்லா இருக்கு, நல்லா பேசணும், கொஞ்ச நேரம் தான் பேசுறது, அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது. 1 மணி நேரம்னு சொன்னேன், ஆனா இது 4 மணி நேரம் ஆகி போச்சு, அதனால நிப்பாட்டையா அப்படின்னு சொல்லி மணி ஆயிடுச்சு அப்படிங்கிறது காமிச்சேன். சரி, நீ காலம் தூக்கி காமிச்சு நேரத்து பேச ஆரம்பிச்சு எந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற, எப்பதான் முடிக்காடு? சரி, இது கூட பரவாயில்ல, கத்தி எடுத்து எதிர்ப்பா காமிச்சா அப்படின்னா, இல்லை நீ எப்போ கீழே இறங்கி வருவேன்னு பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் கத்தி எடுக்க முன்னாடி நான் முடிக்கணும் வாழ்வளமுடன். ஸோ நல்ல விஷயமா இருந்தால் கூட அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு இல்லைங்களா? ஸோ அதனால அளவோட தான் எதுவுமே நம்ம வந்து நல்ல சாப்பாடு தான், நல்ல டேஸ்டாக தான் இருக்குது, வெரைட்டியாக இருக்குது. எவ்வளோ சாப்பிட முடியும்? எந்த இடத்துல நம்ம போதும் வார்த்தை யூஸ் பண்ணுறோம்? சாப்பாடுல மட்டும்தான். வேற நீ ஒன்றும் இல்லை, பிரியாணி நல்லா இருக்கு, அதனால எப்படியாவது கஷ்டப்பட்டாவது ஒரு 1/2 பிளேட் எக்ஸ்ட்ரா சாப்பிட முடியுமா? அளவுக்கு மிஞ்சி சாப்பிட முடியுங்களா? முடியாது. அப்போ அப்படிப்பட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு அப்படிங்கிறது நமக்கு வந்து உணவு தான். ஆனால் அதுலேயும் கூட நம்ம நினைச்சிடும் ஜெலுசல் நம்ம எதுவுமே போட்டு நமக்கு டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு கூட நம்ம சாப்பிட்டுருக்கோம் இல்லைங்களா? ஸோ எதுக்கு சொல்ல வரா, உடல் நலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலம் இல்லாமல் வாழ முடியுமா? இப்போ நம்ம வந்து ஆரம்பிச்சதுக்கு வந்துடுறேன், தீர்ப்பு பார்க்கணுமா இல்லைங்களா? கடைசியில் முடிக்கணும் இல்லைங்களா? இப்போ பேட்டரி சார்ஜ் முக்கியமா, ரீசார்ஜ் முக்கியமா அப்படின்னு அதே கேள்வி தான் திரும்பவும் கேட்குறேன். பேட்டரி சார்ஜ் எந்த அளவுக்கு சார்ஜாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் செல்ஃபோனை யூஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் நெட்வொர்க்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் தான், சரிங்களா? அந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா 2மே தேவைதான். ஆனால் உடலுங்கிறதே நம்ம வந்து செல்ஃபோன் அப்படிங்கிறதுக்கு ஒப்பிட முடியாது, கரெக்டாக இல்லைங்களா? ஏன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக உள்ள
இயற்கையில இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கொடை, மிக அற்புதமான கொடை. நீங்க எந்த விலை கொடுத்தாவது நம்ம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு முடியை கூட வாங்க முடியுமா? செயற்கையா ஒரு முடியை கூட சீனி தள்ளி கீழே விழுந்தா இல்லைங்களா? இல்லை தலையில் இருக்கும்போது சீவி எடுத்து அழைத்து பார்க்கிறார், கீழே இருந்து விட்டால் அதை நினைச்சாரு உதறி தள்ளுகிறார். யாரு? அவரே தள்ளுகிறார். பழைய சினிமா பாட்டில் வர கிடையாது இல்லைங்களா? உள்ள இடத்தில் உள்ள வரைக்கும் முன்னன் மதிப்பு இல்லைங்களா? உலகத்துல இருக்கோம், இடத்தை விட்டு இறங்கி வந்தால் ஏன் இருக்குமே. ரொம்ப அற்புதமான ஒரு பார்வை படிக்கிற மாதிரி எவ்வளவு அற்புதமா அந்த முன்னாடி சினிமாவில் வச்சிருக்காங்க பாருங்க. அப்போ அந்த உடலை நல்லா வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? உடற்பயிற்சி அமாவாசைக்கு ஒரு தடவை, ஆடிக்கு ஒரு தடவை, அப்புறம் ஞாபகம் வரும்போது ஒரு தடவை, அப்போ ஏதாவது ஒரு விசேஷ நாள் இருந்தால் ஒரு தடவை அப்படி செய்யணும். கரெக்டா இல்லைங்களா? சைலண்டா இருக்க ஆமாங்கிற மாதிரி தெரியுது. நமக்கு டெய்லி போர் அடிக்கிறதே இல்லை இட்லி சாப்பிட்றதுக்கு, டெய்லி போர் அடிக்கிறதே இல்லை குடிக்கிறதுக்கு, டெய்லி போர் அடிக்கிறது இல்லை படுத்து தூங்குறதுக்கு, டெய்லி போர் அடிக்கிறதுல வேலை செய்யறதுக்கு, டெய்லி போர் அடிக்கிறதுல சம்பாதிக்கிறதுக்கு. ஆனா எதுக்கு போர் அடிக்குது? உடற்பயிற்சி செய்யறதுக்கு. ஏன் இந்த உடற்பயிற்சி நாம் செய்யறதுக்கு அவ்வளவு யோசனையா இருக்கு? நீங்க உங்களை சொல்லல, பொதுவாக நமக்கு பார்க்கக்கூடியதுல பெரும்பாலான ஃபீட்பேக் வரக்கூடியதை வச்சு சொல்றேன். ஏன் உடற்பயிற்சி நம்ம செய்யணும்? அதான் டாக்டர் இருக்காருல்ல, உடம்பு நல்லா இல்லாம பார்க்கறதுக்கு. அவர் எம்ஆர்சிஎஸ் நல்லா யூகே அப்படின்னு படிச்சுட்டு வந்திருக்காரா இல்லைங்களா? அவர் நல்லா இருக்குமா இல்லையா? அவர் நல்லா இருக்குமா இல்லைங்களா? அவர் நல்லா இருந்தா எப்படி நல்லா இருக்க முடியும்? நாம நல்லா இல்லாம இருந்தா அவர் நல்லா இருக்க முடியும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? உடற்பயிற்சி டெய்லி செய்யக்கூடாது. என்னையா சொல்ல வர்றேன்? உடற்பயிற்சி செய்யக்கூடாதுன்னா ரைட், இதெல்லாம் சைக்காலஜி. அப்போ உடற்பயிற்சி நம்ம என்ன செய்யணும்? தினசரி செய்யணும். கரெக்டுங்களா? உணவு முறை எப்படி இருக்கணும்? பசித்து பசிக்கணும். யாருக்கு பசிச்சாலும் நம்ம சாப்பிடணும். யாருக்கு பசிச்சாலும் நம்ம சாப்பிடணும். அப்படித்தானே சாப்பிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பசிச்சு சாப்பிடுறோமா, டைமுக்கு சாப்பிடுறோமா? உண்மையை சொல்லணும். பசிச்சு சாப்பிடுமா, டைமுக்கு சாப்பிடுறோமா? டைமுக்கு தான் சாப்பிடணும். அப்ப கடிகாரத்துக்கு தானே நீங்க டெய்லி சாப்பாடு கொடுக்கணும், வயிற்றுக்கு கொடுக்கூடாது. டைம் தானே கரெக்டாக காமிச்சிட்டு இருக்கு. அது எப்பவுமே தவறாம ஓடிக்கிட்டே இருக்கும். பசிச்சு சாப்பிட்டா உடம்புல நோய்ங்கிறதே கிடையாது. நோய்ங்கிறதுல உடம்புல நல்லா இருக்கும் இல்லைங்களா? சரிங்களா? உணவு முறையில நம்ம பசிக்காக சாப்பிடுமா, ருசிக்காக சாப்பிடுமா அப்படின்னு கேட்டா 99.99% வரைக்கும் கொடுக்கலாம். ருசிக்காகத்தான் சாப்பிடுறோம். பசிக்காக யாராவது சாப்பிடுமா? அதே மாதிரி 1% வேணா பசிக்காக சாப்பிடுறது இருக்கலாம். பசிச்சு சாப்பிடுறது அப்படிங்கிறது. ஸோ அந்த பசிச்சு சாப்பிட நமக்கு நோய்ங்கிறதே கிடையாது. நோய்ங்கிறது இல்லைன்னா உடல் நலம் நல்லா இருக்கும். ஸோ அப்போ அந்த உடல் நலம் நல்லா வச்சுக்கணும். அதாவது உடல் நலம் அவசியமா, மனநலம் அவசியமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுல இந்த உடல் நலம் எப்படி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சாதானே அந்த உடல் நலம் அவசியம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும், அதை கடைபிடிக்க முடியும், அதை தெரிஞ்சுக்கிட முடியும் இல்லைங்களா? அதே மாதிரி உறக்கம். எப்போ தூங்குறோம்? செல்போன் சட்டம் ஆனாதான் இல்லை அப்படின்னா டிங் சத்தம் எப்படியாவது சார்ஜ் போடு அப்படின்னு சொன்னாதான் என்ன செய்யறோம்? செல்போன் தூங்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம தூங்குறோமா, அல்லது நம்ம தூங்குறதுக்கு செல்போன் தூங்குதா? செல்போன் தூங்குனதுக்கு அப்புறம் தான். கரெக்டா இல்லைங்களா? கடைசியில அது 10% வர்ற வரைக்கும் என்ன பாக்குறாங்க? ஐநா சபையில நீங்க என்ன நடக்குது, அது நம்ம உலகத்துக்கு ஏதாவது செய்தி சொல்லணும் நாளைக்கு போய் காலையில. அதே மாதிரி நமக்கு இந்த தீர்ப்பு எப்படி சொல்றாங்க, அப்ப அந்த தீர்ப்பு சரியில்லை நம்ம போய் அந்த சட்டசபை போய் சொல்லணுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி, இந்த பொருளாதார போட்டி எப்படி இருக்கு, இதெல்லாம் பாதிக்கிறதுக்கு இதை பத்தி நம்ம மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக இந்த செல்போனை பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதானே? அப்படிதானே? அந்த பல்ல தேய்க்கிறத செல்ல தேய்க்கிறது அதிகமா இருக்கு. அப்ப அதுல என்ன விஷயம் பார்க்கிறோம்? 90% மேல நமக்கு தேவையில்லாத விஷயம் தான் பார்க்கிறோம். கரெக்டா இல்லைங்களா? அப்போ உடல் நலம் கெடுமா இல்லைங்களா? ஸோ உடல் நலம் கெடுக்கக்கூடிய உழைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது? உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம வேலை செய்யக்கூடியது இப்போ அதிகமா இருக்குது. அசையாம கெட்டது உடல். அப்ப அசைக்கணும் என்ன செய்யணும்? கம்ப்யூட்டர்ல வேலை செய்யும்போது ஓடிக்கிட்டே வேலை செய்யறதா அப்படின்னு கேட்கக்கூடாது. வண்டி ஓட்டும் போது எந்திரிச்சு நடந்துகிட்டே வண்டி ஓட்டுறதா? அதுக்குதான் அற்புதமாக எந்த வேலை செஞ்சிருந்தாலும் தெரியும்.
உடம்புல உச்சந்திலிருந்து பாதம் வரைக்கும் எல்லா உறுப்புகளையும் இயக்கக்கூடிய, வெளியே உள்ள உறுப்புகள் மட்டும் இல்ல, உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் வரைக்கும் அனைத்தையும் இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிய முறை உடற்பயிற்சி. சிம்பிளிஃபைடு எக்ஸசைஸ், நாட் சிம்பிள் எக்ஸசைஸ். நல்லா புரிஞ்சுக்கணும் வார்த்தையை. சிம்பிளிஃபைடு எக்ஸசைஸ், நாட் சிம்பிள் எக்ஸசைஸ். எளிமைப்படுத்தப்பட்ட, எளிய முறைப்படுத்தப்பட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? கஷ்டமான பயிற்சியெல்லாம் தான் செஞ்சுட்டு அதுல எளிமையா இருக்கக்கூடிய விஷயங்கள் 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் எல்லாரும், எல்லா நாட்டிலையும் எல்லா கொள்கைகளையும் ஃபாலோ பண்றவங்களும் எல்லா இனத்தவர்களும் ஃபாலோ பண்ணக்கூட மாதிரி ஒரு அற்புதமான உடற்பயிற்சி. அப்ப இதை வடிவமைச்சு கொடுத்துருக்காருன்னா 40 ஆண்டு காலங்கள் ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம இதை ஆராய்ச்சி பண்ணா பண்ணலாம், நமக்கு வேலை வெட்டி எது இல்லாமல் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு 80 வருஷம் ஆகும். இந்த பயிற்சி சரியா இல்லையா, இந்த பயிற்சி ஏன் எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்மளும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணலாம். மகரிஷிக்கு 40 வருஷம் ஆச்சுன்னா நமக்கு எத்தனை வருஷம் ஆகும்? குறைந்தபட்சம் என்னுடைய கணிப்புல இது என்னை பொறுத்து சொல்லுங்க 80 வருஷம் ஆகும். ஆராய்ச்சி முடிச்சுட்டு அப்புறம் யார் பார்க்கணும்? இப்பவுமே பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிறதுக்கு பாதி தாண்டிட்டோம், இன்னும் பாதி தான் இருக்குது. அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்றீங்கன்னு வாழ்க்கை போயிடுச்சுன்னா அப்ப கொடுத்த விஷயத்த, அது ஒரு சினிமா டைலாக்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆராய்ச்சி பண்ணாதப்ப அனுபவிப்பு அடிப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஆராய்ச்சி பண்ணி நம்மளோட வாழ்க்கை போயிடும். அதே மாதிரி புலன்கள் கட்டுப்பாடு, சரிங்களா? கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா? சில நேரம் மூக்கு போன போக்கிலையும் கால் போகும். எப்படி புரோட்டா வாசனை இருக்குமா இல்லைங்களா? அதெல்லாம் சொல்ல முடியல பாட்டுல, ஆனா கண்ணு மட்டும் மேக்சிமம் அதுதான் இருக்கிறதுனால சொல்லியிருக்காரு. மூக்கு போன போக்கிலையும் போகுது, காது போன போக்கிலையும் போகுது, சரிங்களா? 5 புலன்கள் போற போக்கில் மனசு போயிட்டே இருக்கா இல்லைங்களா? அப்ப அந்த புலன்கள் கட்டுப்பாடு இல்லாதனாலே உடல் எல்லாம் கெட்டு போயிருக்கு. அப்ப இதுதான் அற்புதமான மகிழ்ச்சி அவர்கள் என்ன சொல்றாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, அற்புதமான மனவளக்கலை யோகா அப்படிங்கிற பயிற்சி கொடுத்துருக்காங்க. அப்ப உடல் நலம் அப்படிங்கிறது மிக சரியாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் அனுபவிக்க முடியும். ஒண்ணு இல்லை, உடல் நலம் ஏன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயம் சொல்லிட்டு நம்ம மனவளத்துக்கு பற்றி போகணும். இப்போ உடல் சரியா இருக்கிறது அவசியமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஒரு 3 விஷயத்தை ஹைலைட் பண்ணி பார்க்கலாம். இந்த உடம்பு நல்லா இருக்கிறது ஏன் அவசியம் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கணும்னா எதன் மூலமா அனுபவிக்கிறோம்? உடம்பு மூலமா தான் அனுபவிக்கிறோம். நாக்கு சரியா வேலை செய்யல அப்படின்னா எதாவது சாப்பிட முடியுமா? கண்ணு சரியா வேலை செய்ய எதாவது பார்க்க முடியுமா? அப்ப அந்த உடம்பு நல்லா இருந்தா எல்லா விஷயத்தையும் அனுபவிக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய கடமைகள் கரெக்டா செய்யணும்னா எது நல்லா இருக்கணும்? உடம்பு நல்லா இருந்தா தான் வர முடியும். இப்போ நான் உட்பட, நீங்க உட்பட எல்லாருமே வந்து உட்காந்துட்டுனா உடம்புல ஏதாவது தொந்தரவு, தாங்க முடியாத தொந்தரவு இருந்தாலும் இங்க உட்காந்துட்டீங்களா? அப்ப நம்மளுடைய கடமைகளை கரெக்டா செய்யணும் அப்படின்னாலும் என்ன செய்யணும்? இந்த உடம்பு நல்லா இருந்தா தான் செய்ய முடியும். சரி, அதோட மட்டும் 3வது விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம செய்யக்கூடிய கடமை மட்டும் இல்ல, நம்ம அனுபவிக்கக்கூடிய அனுபவம் மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாம வாழணும்னாலும். இப்ப படுத்த படுக்கையே கிடக்கிறோம், எல்லாரும் பரவாயில்ல கிடைக்கும் அப்படின்னு போட்டு போயிடறாங்களா? போட்டு போயிடறாங்க. நம்ம கவனிக்க வீட்டில் உள்ளவங்க அவங்க வேலையை போட்டு வரணும், நம்ம உறவுக்காரங்க நம்ம பார்க்க வரணும். அப்ப எல்லாருடைய வேலையும் கெடுதா இல்லைங்களா? அப்ப நம்ம உடம்பு நம்ம சரியில்லைன்னா நம்ம அனுபவிக்கக்கூடிய சரியா அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி நம்மளுடைய கடமையை கரெக்டா செய்ய முடியாது. அதே போல மற்றவங்களுக்கும் தொந்தரவு தான் இல்லைங்களா, சமுதாயத்துக்கும் பாதிப்பு வருது. அப்ப இந்த உடம்பு அப்படிங்கிறது அவசியமா இல்லைங்களா? உடல் நலம் அப்படிங்கிறது அப்ப எதிர்த்து போயிடலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்ப இது எல்லாத்தையும் சரியா வைக்கணும்னா எது சரியா இருக்கணும்? மனசு அப்படிங்கிறது ஒன்று சரியா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை மகிழ்ச்சி வந்து அற்புதமா சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ரெண்டு வார்த்தை எடுத்து அண்டர்ஸ்டாண்ட். அப்படி ஸ்டாண்ட் அண்டர். எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும்னா அதை விட நுணுகி போகணும், அதை விட இறங்கி போகணும். ஒரு மனிதனை பற்றி புரிஞ்சுக்கணும்னா அந்த மனிதனோட இறங்கி போகணும். எத்தனை படின்னு கேட்கக்கூடாது, சரிங்களா? அவங்க மனநிலையிலிருந்து கொஞ்சம் இறங்கி நின்று பார்த்தாக்கா நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மனநிலையில எந்த அளவுக்கு நுணுகி போறோமோ அந்த அளவுக்கு இறைநிலை முதற்கொண்டு எல்லாமே நமக்கு வந்து அகக்காட்சியாக தெரியும். அண்டத்தில் கடவுளை அழைக்கப்படுவான், பிண்டத்தில் உயிரினம் போற்றப்படுகிறான் அப்படின்னு அற்புதமா ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். யாரு அப்படின்னு கேட்கக்கூடாது, நம்ம தான். பக்கத்து வீட்டுக்காரங்களா, எந்த வீட்டுக்காரங்களா, இல்லைங்களா? ஸோ அது நம்ம உடம்பு நல்லா இருக்குன்னா நம்ம வந்து சிரிப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப மறந்து போன ஒரு விஷயமா இருக்கு, சரிங்களா? யார் எதை சொன்னாலும் நம்ம வந்து நினைச்சுக்கலாம். ஒருத்தருக்கு தான் ஜோக் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்த்துட்டே இருந்தாங்க.
என்ன ஜோக் சொல்லுவேன்னு சொன்னீங்க, எப்போ சொல்லுவீங்க? சொல்லி முடிச்சுட்டா. அப்போ அவங்க போய் பேசிட்டு இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அது மாதிரி நமக்கு வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம வந்து மறந்து போன ஒரு விஷயம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்து 2 வயசு குழந்தை, அது வந்து ஏதோ அடம்பிடிச்சிட்டே இருக்குது. அப்போ ஒரு கிளிகளுக்கு போய் கொண்டு போய் பக்கத்தில் காட்டினா என்ன செய்யணும்? சிரிக்குமா இல்லைங்களா? கக்கன்னு சிரிக்கும். அதே குழந்தை வளர்த்து 70 வயசாயிடுது. இப்போ போய் ஒரு கிளிகளுக்கு போய் மருமகளோ அல்லது மருமகளோ போய் நீங்க பாருங்க மாமா அப்படின்னு காட்டுறாங்க, என்ன செய்வாங்க? சந்தோஷம். அதே மாதிரி சிரிப்பாங்க, தடி எடுத்து அடிச்சிருவாங்க இல்லைங்களா? அப்ப எப்படி இருந்ததுன்னா இப்படி ஆயிட்டு பாத்தீங்களா? அப்ப சிரிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சிரிப்புங்கிறது இயல்பாக நம்மளுடைய இயல்பு தன்மையா இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம ஜோக்குங்கிற சாக்கு போட்டு இப்போ குழந்தைக்கு இயல்பா இருந்தது. நம்ம இப்ப ஜோக்கு சொன்னா கூட நம்ம நினைச்சிடும் சிரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம். அந்த அளவுக்கு நமக்கு மனநிலை அப்படி போயிட்டு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எப்படி ஆரோக்கியம் அப்படிங்கிறது நமக்கு சாதனை அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி நம்மளுடைய நேர மேலாண்மை, கோபத்தை கண்ட்ரோல் பண்றது, சரிங்களா, நம்மளுடைய பயத்தை கண்ட்ரோல் பண்றது, இது எல்லாமே உடம்புல இருந்து வரக்கூடியதா, மனசுல இருந்து வரக்கூடியதா? மனதை சரியாக வைத்துக் கொண்டால்தான் நம்ம வந்து எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். ஸோ எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் மனம் அப்படிங்கிறது எடுத்து வச்சிருக்க ஒரு நல்ல ஃபிட்னஸாக இருக்காது. ஃபைனலாக நான் எவ்வளோ நிறைய பண்ணுறேன், ரொம்ப ஃபிட்னஸாக இருக்காது. எல்லா வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்குறாங்க. ஒரு பேச்சாளர் சொன்னது தான், சரிங்களா? இப்போ வந்து சரிங்க அப்படின்னு எல்லாம் வந்து எல்லாம் தோட்டம் எல்லாமே இருக்கு, எல்லா வசதிகளும் நம்மள்கிட்ட நல்லாவே இருக்கு. ஆனால் ஒரே ஒரு சின்ன குறை மட்டும் அப்படிங்கிறாங்க. என்ன குறை அப்படின்னா, அது திடீர்னு வந்து என்ன செய்வாருன்னு தெரியாது, அது எப்போ நடக்கும்னு தெரியாது. திடீர்னு தோணுச்சுன்னா கையில் எழுதுறது அடிச்சுவாரு அல்லது கையில் எழுதுறது வீசுவாரு. மற்றபடி வேற எந்த குறையும் இல்லைங்க. அவர் பிஹெச்டி பண்ணியிருக்கிறாருங்க, அவர் நல்ல ஒரு சம்பளம் வாங்கியிருக்காருங்க, தோட்டம் இருக்குங்க, தோட்டம் இருக்குங்க, அப்புறம் எல்லாமே இருக்குங்க. ஆனால் என்னன்னா அந்த மனசுல மட்டும் சின்னதாக ஒரு கோளாறு, பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? அப்போ நம்ம மனம் அப்படிங்கிறது சரியில்லைன்னா எல்லாமே நமக்கு மோசமான நிலைக்கு கொண்டு போயிடும். அப்போ உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, இந்த உடலை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது எது வச்சுக்கணும்? உடலை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறது எது முடிவெடுக்கும்? உடல் முடிவெடுக்குமா? மனசு முடிவெடுக்குமா? உயிர் முடிவெடுக்குமா? எது முடிவெடுக்கும்? மனசு தான் முடிவெடுக்கும். சரி, நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க இல்லையா? ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் வந்திருக்கீங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்ம நடக்குமா இல்லைங்கிறது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் தான் தெரியும், சரிங்களா? இது நீங்க உங்க உடம்பு முடிவெடுத்து வந்ததா, மனசு முடிவெடுத்து வந்ததா? மனசு முடிவெடுத்துட்டு பேசிட்டே இருந்தா இன்னொரு முடிவெடுத்துருவோம் இல்லைங்களா? ஒருத்தருக்கு தான் பேச ஆரம்பிக்கிறது, பின்னாடி இருக்கணும்னா கேட்குதா அப்படின்னு கேட்டாரு. கேட்கணும்னு கேட்கல, பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு. என்னோட கேட்கல பரவாயில்ல சொல்லுங்க, முன்னாடி இருந்தா அங்கே கேட்கலையாப்பா அங்கே போயிடும் அப்படின்னு. சில பேர் எப்போ வேணாலும் அங்கே பின்னாடி வந்துருப்பாங்க, பையன் தெரியுமா எப்போ வேணாலும் எந்திரிச்சு போய்க்கலாம் அப்படின்னு. ஸோ அது மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் யாரும் நம்புறேன், சரிங்களா? ஸோ எல்லா விஷயத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது உடல்நலமும் மனநலமும் எல்லாம் இருந்தாலுமே அந்த உடல் நலத்தையும் சரியா வச்சுக்கிறதுக்கு, பொருளாதார வளத்தையும் சரியா வச்சுக்கிறதுக்கு, குடும்ப உறவையும் சரியா வைத்துக் கொள்வதற்கு, சமுதாய கடமைகளும் சரியா வைத்துக் கொள்வதற்கு உடல் நலம் அவசியம்தான். ஆனால் அந்த உடல் நலத்தையும் காப்பதற்கு மனவளமே அவசியம். அதற்காக மகரிஷி அவர்கள் மனவளக்கலை யோகா அப்படிங்கிற மகான்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, மனமதை இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனமதை உயர்த்தினால் மட்டிலா இன்பமா, மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனதிலே உடையெல்லாம் மற்ற இங்கே தேடுவே. மகான்கள் எல்லாரும் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, மனசை பத்தி சொல்லாத மகான்களே கிடையாது. உடலை பத்தி சொல்லியிருக்காங்களோ இல்லையோ, மனசை பத்தி சொல்லாத மகான்களே கிடையாது. ஸோ நமக்கு வந்து உடல் நலத்தை காட்டிலும், உடல் நலம் அவசியம் நான் இல்லைன்னு சொல்லல, மனவளம் தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுவது அப்படிங்கிறத இந்த தீர்ப்பாக நான் வழங்கி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து நிறைவு செய்கிறோம். நன்றி ஐயா.